தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ்கால விழுது எண்ணங்களை சீராக்கி வரலாறு எழுது இது வண்ணங்களை வாசமாய் கொஞ்சம் பாசமாய் வசமாக்கும் பொன்மாலை பொழுது. வாசகர், சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அரங்கம் நிறைந்துள்ள அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஐயா அவர்களின் சீரிய முயற்சியிலும் பொது நூலகத்துறை இயக்குனர் ஐயா அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் வெற்றிகரமான 8வது வார பொன்மாலை பொழுது எனும் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை சார்ந்த நிகழ்வுகள் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இனிதே துவங்குகிறது. விழாவில் பங்கு கொள்ள வந்துள்ள வாசக அன்பர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். இன்றைய ஆளுமை எழுத்தாளர் திருவாளர் வண்ணதாசன் ஐயா அவர்களை பொது நூலகத்துறை இயக்குனர் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது. அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில்லாய் இன்றைய பொன்மாலை பொழுது துவங்கியுள்ளது. இந்த இலக்கிய நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு வண்ணதாசன் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய சோலையில் பூத்த பல வண்ண இலக்கிய மலர்களில் சிறுகதை என்ற சிந்தனை மலரோடு சிறகடித்து இலக்கிய வாசிப்பாளர்களை சிறுகதையோடு ஒன்றிணைய செய்தவர். எழுத்தை கிரீடமாக்கி கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்த இனிய ஆத்மா. இளம் படைப்பாளிகளை உற்சாகம் மூட்டி கைதூக்கிவிடும் வெள்ளந்தி படைப்பாளி. மனதை மென் சிறகால் வருடும் உன்னத எழுத்து இவருக்கு வாய்த்த வரம். இவர் திருநெல்வேலி சீமை தந்த சிறுகதை திலகம். இவரின் இயற்பெயர் சி. கல்யாண சுந்தரம். ஆனால் இவரோ வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளும் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளும் எழுதி வருபவர். நவீன தமிழ் சிறுகதை உலகின் இவர் ஒரு சிற்பி. தீபம் இதழில் எழுத துவங்கிய இவர் இன்று வரை இலக்கிய சுடர் ஒளியாய் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். திரு வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இன்றும் கிராமங்களில் ஒரு சொல்லாடல் பேசப்படும் உண்டு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆம், இவர் தாயின் கருவில் தமிழ் கற்று தந்தையின் மடியில் இலக்கியம் பெற்றவர். சாகித்ய அகாடமி விருது என்பது இவர் குடும்பத்தின் இரட்டை கொள்ளல் துப்பாக்கி போன்றது. ஏனென்றால் இவருக்கு முன்னாலேயே இவருடைய தந்தை தி.க.சி. என்று அன்புடன் அழைக்கப்படுகிற தி.க. சிவசங்கரன் அவர்கள் திறனாய்வு கட்டுரைகளுக்காக 2000ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர். சிறுகதை தொகுப்புகள், புதினம், கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், கடிதங்கள் என பல இலக்கிய வகையிலான படைப்புகளை இவரது ஆக்கத்தில் வெளிவந்துள்ளன. கலைமாமணி விருது, சுஜாதா உயிர்மை அறக்கட்டளை விருது, இலக்கிய சிந்தனை விருது மற்றும் விஷ்ணுபுரம் விருது ஆகிய விருதுகள் திரு வண்ணதாசன் அவர்களின் இலக்கிய சேவைக்கு மகுடம் சூட்டியவை என்றால் அது மிகையாகாது. நன்றி. வண்ணங்களால் வாழ்க்கை அழகு பெறுகிறது. நாம் வண்ணங்களோடு சேர்ந்தே வாழ்பவர்கள். நம் ஊர்களில் ஓடும் பேருந்துகளை கவனித்திருக்கிறீர்களா? அவற்றின் ஜன்னல் ஓரங்களில் வெளிர்பச்சை நிறம் பூசப்பட்டிருக்கும். காரணம், உள்ளிருந்து நாம் வெளியே பார்க்கும்போது வெளியில் தெரியும் மரங்களும் செடிகளும் பச்சை நிறம் என்பதால். நம் கண்களுக்கு உள்ளேயும் வெளியும் உறுத்தக்கூடாது என்பதற்காக பச்சை நிறம் கொடுத்திருப்பார்கள். இதே மாநகர பேருந்துகளில் வெளிர் மஞ்சள் நிறம் இருக்கும். காரணம், நகரம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட கட்டிடங்கள் இருப்பதால் அவை கண்களுக்கு உறுத்தக்கூடாது என்ற காரணம்தான். தொலைதூர ரயில்களில் நீல வண்ணம் ஜன்னலை சுற்றி கொடுத்திருப்பார்கள். வெளியே முழுக்க நீல வானம் தெரிவதால். அதே போலத்தான் அண்ணா நூற்றாண்டு நூலகமும் அமைந்திருக்கும். நீங்கள் நூலகத்துக்குள் வந்து புத்தகம் படிக்கப் போகிறீர்கள். புத்தகத்தின் காகிதம் நிறம் வெள்ளை, அதன் எழுத்துக்கள் கரும் சாம்பல். அது உங்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வெளிப்பகுதி முழுக்க ஒரு புத்தக நிறத்திலேயே வெள்ளையும் சாம்பல் நிறமாக வண்ணமடைத்து இருக்கிறார்கள். மேலும் இது ஒரு கட்டிடம் போல் இல்லாமல் திறந்த புத்தகம் ஒன்று நிற்பது போல் தோற்றமளிக்கும். ஒரு பெரிய புத்தகத்தில் நுழைவது போன்ற இயல்பு உங்களுக்கு வரும். பொதுவாக நாம் உள் மனதையும் வெளி உலகத்தையும் இணைத்தே பழக்கப்படுத்தியவர்கள். அதனால் வெளி உலகத்தை புரிந்து கொள்ள புத்தகங்கள் மூலம் உள் உலகையும் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நூலகத்தில் நுழையும் போது கவனித்தபடி வாருங்கள். ஒரு புத்தகத்தில் நுழையும் இயல்பை நீங்கள் பெறுவீர்கள். வண்ணங்களால் வாழ்க்கை அழகு பெறுகிறது. பூமி ஒரே நிறத்திலா இருக்கிறது? மண்ணிலே தான் எத்தனை நிறங்கள், மரத்திலே தான் எத்தனை நிறங்கள், பூக்களில் தான் எத்தனை நிறங்கள், மனிதனில் தான் எத்தனை நிறங்கள்.
வானிலே தான் எத்தனை நிறங்கள், இது பொன்மாலை பொழுது. வண்ணங்களால் வாழ்க்கை அழகு பெறுவது போல் உங்கள் எண்ணங்களால் நாங்கள் உயர்வு பெறுகிறோம். வாருங்கள் ஐயா வண்ணதாசன் அவர்களே, உங்கள் வார்த்தைகளிலும் ரதமேறி தமிழ் இலக்கிய உலகை சுற்றி திரும்புவோம் இனிமையாக. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நான் முதல் முறையாக இந்த அண்ணா நூலக வளாகத்திற்குள் வருகிறேன். ஏற்கனவே இந்த அண்ணா நூலக வளாகம் மிகுந்த தூய்மை நிரம்பியதாக இருக்கிறது. நான் இந்த அரங்கிற்கு பக்கத்து அறையில் இருக்கிற போது முந்திய நிகழ்வு முடிந்ததும் இந்த அரங்கை சற்று தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லது சுத்தப்படுத்த வேண்டும், சற்று பொறுத்திருங்கள் என்றார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு முன்னால் பேசியவர் என்னை விட உயரமான, என்னை விட ஆழமான பாரதி கிருஷ்ணகுமார். அவர் பேசி 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 அவருடைய தமிழால் தூய்மைப்படுத்தி இருக்கிற இந்த அரங்கில் மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது என்ற அளவிலே நான் காத்திருந்தேன். அந்த காத்திருந்த பொழுதிலே கூட நான் யார் இந்த அரங்கை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தாரோ அவருடன் தான் பேசி பேசி என்னை நான் தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தேன். அவர் அழித்த சிறிய எளிய தூய்மையுடன் நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். நான் முதலிலே எடுத்த எடுப்பிலே நான் 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இப்போது நூலகத்துறை பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கிற உதயச்சந்திரன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் உதயச்சந்திரன் அவர்கள் எங்களை போன்ற படைப்பாளிகளுக்கெல்லாம் அல்லது நாங்கள் எழுதுகிற நூல்களுக்கெல்லாம் செய்திருக்கிற காரியங்கள் அல்லது செய்ய இருக்கிற காரியங்கள் எல்லாம் அத்துணை பெரியவை. அவர் மதுரையிலே ஆணையாளராக இருக்கிற போதுதான் மதுரை புத்தகச் சந்தையை அவர் துவக்கி வைத்தார். அவர் துவக்கி வைத்த அந்த மதுரை புத்தகச் சந்தை இன்று ஒரு திருவிழாவை போல், ஒரு சித்திரை திருவிழாவை போல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பொன்மாலை பொழுது என்ற இந்த நிகழ்ச்சியும் அவரால் ஒழுங்கு செய்யப்பட்டு அல்லது அவரால் தூண்டுதல் தரப்பட்டு இந்த நிகழ்வு கடந்த 8 அல்லது 9 வாரங்களாக நிகழ்ந்து கொண்டு அறிகிறேன். பொன்மாலை பொழுது என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் பக்கத்தில் அல்லது எல்லோருடைய பக்கத்திலுமே சொல்வார்கள், பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைப்பது என்று. இதற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த அரங்கிலே இந்த பொன்மாலை பொழுதிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் கிருஷ்ணகுமார் வழியாகவும் இந்த நூலகம் சார்ந்தவர்களின் வழியாகவும் அறியும் போது எஸ் ராமகிருஷ்ணன், நெல்லை ஜெயந்தா, 6-7 பேர், மருத்துவர் சிவராமன், பிரபஞ்சன், வண்ணநலவன் போன்றவர்களெல்லாம் பேசிய இந்த இடம் நிஜமாகவே அது பொன்மாலை பொழுது. அந்த பொன்மாலை பொழுது நடந்த இடத்திலே பொன் வைக்கிற இடத்தில் என்னை போன்ற ஒரு பூ போன்ற மனதுடைய ஒரு படைப்பாளியை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் அந்த பூவை உணர்ந்தவனாகவும் அல்லது பூவாகவே இருப்பவனாகவும் தான் உங்கள் முன்னால் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் வசதியாக இந்த தலைப்பை எனக்கு வசதியாக நான் வைத்துக்கொண்டேன். இந்த நிகழ்விலே, சென்ற நிகழ்விலே அல்லது அதற்கு முந்தைய நிகழ்விலே பங்கு பெற்ற வண்ணநலவனுடன் பேசும்போது அவர் என்னிடம் சொன்னார், ஒரு பொதுவாக உங்களிடம் ஒரு தலைப்பு கேட்பார்கள் என்று சொன்னார். நான் பேசுகிறவனே அல்ல அல்லது பாரதி கிருஷ்ணகுமாரை போல் ஒரு தலைப்பின் கீழ் எந்த தலைப்பின் கீழும் பேசுகிறவன் அல்ல. எனக்கு வசதியான ஒரு தலைப்பு தேவைப்பட்டது. வசதியான தலைப்பு என்பதை விட ஒரு மின்னல் போல அல்லது ஒரு பூ மலர்வது போல எனக்கு உடனடியாக தோன்றிய தலைப்பு என் கடந்த வாரம் என்பது, என்னுடைய கடந்த வாரம் என்பதுதான். நான் உடனடியாக வண்ணநலனிடம் சொல்லாமல் அந்த தலைப்பை நான் வரித்து கொண்டேன். அதே போல இந்த அண்ணா நூலகம் சார்ந்த அலுவலர்களை தொடர்பு கொள்ளும் போது நான் என்னுடைய கடந்த வாரம் என்ற தலைப்பிலே பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று நான் சொன்னேன். என்னுடைய கடந்த வாரம் என்பது உங்களுடைய கடந்த வாரம் தானே, அப்படித்தான் தோன்றும். என்னுடைய கடந்த வாரம் என்பது நம்முடைய கடந்த வாரம் தான், அப்படித்தானே தோன்றும். ஆனால் எழுதுகிறவனுக்கு இருக்கிற கடந்த வாரம் வாசிக்கிறவனுக்கு இருந்த கடந்த வாரமா அல்லது பொதுவான ஒரு கடந்த வாரமா என்றால் இல்லை என்று தான் சொல்லுவேன். நான் ஒரு வாரத்திற்கு
ஞாயிறில் துவங்கி சனியில் முடிகிற 7 நாட்கள் என்றால் எழுதுகிறவனுக்கு 7 நாட்களாக இருக்க அவசியமே இல்லை. ஒரு வாரத்திற்கு அவன் 10 நாட்களை கூட வைத்துக் கொள்வான். ஏன் 10 ஆண்டுகளை கூட வைத்துக் கொள்வான். ஏன் தனிமை நிறைந்த 100 ஆண்டுகளை கூட அவன் தன்னுடைய ஒரு வாரத்திலே வைத்திருப்பான். ஆக என்னுடைய கடந்த வாரம் என்பது உண்மையிலேயே மெய்யாகவே என்னுடைய கடந்த வாரம்தான் என்றாலும், என்னுடைய கடந்த வாரத்திலே நான் உணர்ந்ததும் அனுபவித்ததையுமே நான் இங்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்றாலும், அது கடந்த வாரம் மட்டுமே அல்ல என்பதை நான் உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள நினைக்கின்றேன். இந்த நூலகத்திற்குள் வரும்போது நான் மிகுந்த நிறைவுடன் வந்தேன். ஒரு படைப்பாளிக்கு ஒரு நூலகத்தில் நுழைவது என்பது எப்போதுமே அவன் உள்ளுக்குள் ஒரு நெகிழ்வூட்டுகிற அல்லது நிமிரச் செய்கிற ஒரு காரியம். அதிலும் அந்த படைப்பாளியின் புத்தகம் அந்த நூலகத்திலே இருக்கும் என்றால் சொல்ல முடியாத அல்லது வெளியே காட்ட முடியாத ஒரு 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 அருமையான மன உணர்விலே அவன் அந்த நூலகத்தை அவன் சுற்றி வந்து கொண்டிருப்பான். நான் நினைக்கிறேன் அல்லது எதிர்பார்க்கிறேன், இந்த அண்ணா நூலகத்திலும் என்னுடைய ஏதேனும் ஒரு புத்தகமாவது ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு என்று நான் சொல்லும்போது என்னுடைய கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற அந்த முதல் சிறுகதை தொகுப்பாக இருக்க வேண்டும் என்று கூட நான் நினைக்கின்றேன். ஒருவேளை இந்த அண்ணா நூலகத்திலே என்னுடைய கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு நான் விளைகிறேன் அல்லது விரும்புகிறேன். என்னுடைய அந்த சிறுகதை தொகுப்பு இந்த நூலக வரிசையிலே நேற்று முன்தினம் மறைந்த நா. காமராசனின் கருப்பு மலர்களுக்கு அடுத்த வரிசையில் அல்லது அடுத்த புத்தகத்தின் ஒன்றாக என்னுடைய கலைக்க முடியாத ஒப்பனைகள் இருக்கலாகாதா என்று நான் நினைக்கின்றேன். அல்லது சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற ஒரு அவருடைய காமராசன் நூலுக்கு அடுத்ததாக என்னுடைய தொகுப்பு தோட்டத்திற்கு வழியிலே சில பூக்கள் இருக்கலாகாதா என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய முன்னோடி ஒருவருடைய நூல் அருகிலே நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற போது எனக்கு பின்னால் வருகிற என் சகாக்கள், என்னுடைய இலக்கிய சகாக்கள், சொல்லப்போனால் சட்டென்று ஞாபகம் வருகிறது என்றால் வால் என்ற ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு சபரிநாதன் எழுதிய இப்போது வருகிற ஒரு தொகுப்பை நான் சொல்லுகிறேன். என்னுடைய தொகுப்புக்கு அடுத்தாற்போல் அவருடைய தொகுப்பு ஏன் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். கிருஷ்ணகுமாரிடம் பேசிக்கொண்டிருப்பது சொன்னார், அண்ணா நான் ரவி சுப்பிரமணியனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறேன், நான் சற்று நேரத்தில் நான் புறப்பட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் மறுபடியும் அழுகிறேன். நான் காமராசனுக்கு அடுத்தது என்னுடைய புத்தகமெனில், என்னுடைய புத்தகத்துக்கு அடுத்தது சபரிநாதன் புத்தகமெனில், ஏன் சபரிநாதனின் புத்தகத்துக்கு அடுத்ததாக ஏன் ரவி சுப்பிரமணியனின் இன்று வெளியிடப் போகிற அந்த விதானத்து சித்திரம் ஏன் நாளைய வரிசையில் ஏன் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். ஒரு படைப்பாளி ஒரு நூலகத்திலே அல்லது நூலகத்தின் புத்தக வரிசையிலே தன்னை நிறுத்தி கொள்வதற்காக மிகுந்த நிறைவுடன் அவன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான். அதற்காகவே படைத்து கொண்டே இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். இது போன்ற பெரிய அண்ணா நூலகங்களைப் போல நான் என்னுடைய கிராமங்களில் அல்லது பெரும்பாலும் பொழுதி படிந்து ஜன்னல் கதவுகள் திறக்கப்படாத அல்லது மழைநீர்கள் ஒழுகி கொண்டிருக்கிற சிறிய நூலகங்களிலே என்னுடைய புத்தகங்கள் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னை போன்ற படைப்பாளிகள் எதிர்பார்ப்பதெல்லாம் எனக்கு எதிரே இருக்கிற வாசகர்களோட எங்கோ ஒரு கடைக்கோடியில் ஒரு நைந்து போன முனைமடங்கிய நாய்க்காதுகள் தொங்குகிற ஒரு பழுப்பு நிற புத்தகத்தை என்னுடைய தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிற ஒரு வாசிகன் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே நூலகத்திற்கெல்லாம் எழுத்தாளர்களுக்கெல்லாம் எழுத்தாளர்கள் என்று சொல்வது போல நூலகங்களுக்கெல்லாம் நூலகமாக இருக்கிற இந்த அண்ணா நூலகத்திலே உங்கள் முன்னால் என்னுடைய கடந்த வாரம் என்பதை பற்றி நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கடந்த வாரத்தை எப்படி திட்டமிட முடியும்? ஒரு வாழ்வை, ஒரு நாளை அல்லது அடுத்த நாளை அல்லது வரப்போகிற நாளை நான் எப்படி திட்டமிட முடியும்? நான் வாழ்ந்தேன் என்பதற்கான அறிகுறி என்னுடைய கடந்த வாரம். ஒரு எழுத்தாளன் எப்படியெல்லாம் வாழ்கிறான்? சில சமயம் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் கூட அவன் வாழ்வான் தானே. நான் வாழ்கிறேன் என்பதற்கு அடையாளமாக
ஒரு சிறிய 4 பகுதிகளாக என்னுடைய கடந்த வாரத்தை நான் பகுத்துக் கொள்கிறேன். எல்லோரையும் போலத்தானே நானும் வாழ்கிறேன், எழுகிறேன், பல் துலக்குகிறேன், நடக்கிறேன், உண்கிறேன், இசைக்கிறேன், கழிக்கிறேன், உறங்குகிறேன். ஆனால் என்னுடைய தினங்களிலே நான் அடைகிற அனுபவங்கள், அது பெரியனவோ சிறியனவோ அல்ல, ஆனால் அடைகிற அனுபவங்கள் என்னை எப்படி புனரமைக்கின்றன அல்லது என்னுடைய படைப்புகளை எப்படி வடிவமைக்கின்றன என்று சொல்லப்போனால், என்னுடைய அன்றாடங்களில் இருந்து நான் எதையெல்லாம் என்னுடைய கைகளிலே ஏந்தி, நான் எதையெல்லாம் கைகளில் ஏந்தினானோ அதை எப்படி உங்களிடம் திருப்பி கொடுக்கிறேன் என்பதை சற்று எளிய பார்வையில் அல்லது எளிய முறையில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் இந்த பகிர்வை ஒரு 4 விதமாக பிரித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஏனென்றால் இந்த ஒரு வாரத்தில் இல்லை, இந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு 3 நாட்கள், ஒரு 10 தினங்களுக்குள்ளாக நான் ஒரு கதையை எழுத துவங்கினேன். நிறைய கவிதைகள் எழுதினேன், முகநூலிலே நிறைய பதிவிட்டேன். திருவனந்தபுரத்திற்கு ஒரு 4 நாட்பயணமாக, தனிப்பட்ட பயணமாக போய் திரும்பினேன். ஆக இந்த ஒரு வாரத்திற்கும் மீறி, ஒரு வேலி மீறிய கிளையை போல, முந்தின வாரத்திலே தன்னுடைய நிழல் நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு கிளையை போல அந்த 3 நாட்களையும் சேர்த்து எனக்கு நிகழ்ந்ததையெல்லாம் எப்படி நான் ஒரு சிறுகதையாக அல்லது ஒரு கவிதையாக அல்லது ஒரு முகநூல் பதிவாக அல்லது என் நண்பனுக்கும் அல்லது என்னுடைய தோழிக்கும் நான் எடுத்துக்கொள்கிற ஒரு பரிமாற்றமாக, உரையாடலாக நான் எப்படி முன்வைக்கிறேன் என்பதை நான் உங்களுடன் சற்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் விட்டு போனது, நான் கடந்த வாரம் வாசித்த புத்தகம் ஒன்றை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். நான் அந்த புத்தகத்திலே ஏன் இருந்து துவங்கக்கூடாது? ஒரு நூலகத்திலே ஒரு பகிர்வை புத்தகத்திலே துவங்கி புத்தகத்திலே நிறைவு செய்வது தானே சரியாகவும் இருக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தஞ்சை பிரகாஷை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பெரும்பான்மையான வாசகர்களுக்கு அவர் தஞ்சை பிரகாஷ். எங்களை போன்று பழக்கமுடையவர்களுக்கு அல்லது இன்று காலையிலே தமிழிந்துவில் பகிர்ந்திருக்கிற பிரபஞ்சன் போன்றவர்கள் அந்த யுவர்மெஸ்ஸிலே அல்லது இருளாண்டியுடன் கூட அறிந்திருக்கிற பிரகாஷ் வேறு விதமான பிரகாஷ். கிரனூர் ஜாகிராஜா அறிந்திருக்கிற பிரகாஷ், நான் விஸ்வநாதன் அறிந்திருக்கிற பிரகாஷ் எல்லாம் ஜிஎம்எல் பிரகாஷ். நானும் வண்ணநிலவனும் கலாப்பிரியாவும் எல்லாம் அவரை தனிப்பட்ட முறையிலேயும் அறிந்திருக்கிறோம். அவர் எழுதிய கள்ளம் என்ற நாவலை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். சமீபத்தில் டிஸ்கவரி புக் பேலஸ் அல்லது பொன்வாசுதேவனாக இருக்கலாம் பதிப்பாளர், சட்டென்று நினைவு வரவில்லை, கரமுண்டார் வீடு என்கிற அவருடைய இன்னொரு நாவலை, ஒருவேளை அவருடைய வாழ்வின் இறுதியில் பிரசுரமான ஒரு நாவலாக இருக்கிறான் கரமுண்டார் வீடு. அந்த கரமுண்டார் வீடு நாவலை நான் சமீபத்தில் தான் வாசித்தேன். என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் ஒருவர் அதை வாசித்து விட்டு என்னிடம் தந்தார். நீங்கள் ஜானகிராமனை வாசித்திருப்பீர்கள், தி ஜானகிராமனை வாசித்திருப்பீர்கள். கீழத்தஞ்சையிலே ராமையாவின் குடிசையெல்லாம் எரிந்தது மேற்கு தஞ்சை, மேலத்தஞ்சையில். ஆனால் ஜானகிராமன் அல்லது தஞ்சை பிரகாஷ் எல்லாம் புழங்கி 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 படைத்து கொண்டிருக்கிற பகுதி கீழத்தஞ்சையை சார்ந்த பதிவுகளாகும். கரமுண்டார் வீடு என்பதும் கீழத்தஞ்சையை சார்ந்த ஒரு 3 தலைமுறையை சார்ந்த ஒரு குடும்பத்தின் வரலாறை அல்லது ஒரு வீட்டின் வரலாறை வீடே பேசுவது போல கதை சொல்லி பேசுகிற ஒரு நாவல். அந்த கரமுண்டார் நாவலிலே சாருஹாசன் கரமுண்டார் என்று ஒரு வருகிறார், நடுக்கரமுண்டார் என்று ஒரு வருவார், சுப்பு கரமுண்டார் என்று ஒருவர், எல்லோரும் போற்றி 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 புகழ்கிற காத்தாயம்மா என்று ஒருத்தி வருவாள், செல்வி என்று வருவாள், திருப்பாச்சி இல்லை வேறொரு பெயர், மாஞ்சி என்று ஒரு வருவாள், மாயி என்று ஒரு வருவாள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரு வீட்டில் எத்தனையோ அறைகளில் புழங்குவது போல இந்த அத்தனை பெண்களுடன் புழங்குகிற திலகராஜ்,
அவர் திலகராஜ் என்று ஒரு இடத்தில் கூட குறிப்பிட்டிருக்க மாட்டார், திலகராஜ் என்று போட்டிருப்பார். அந்த திலகராஜும் அந்த பெண்களுக்கும் இடையேயான உலகத்தில் ஒரு பெரும் வெள்ளத்திற்கு அப்புறமும் அந்த வீடு சிதையாமல் அப்படியே நிற்கிற ஒரு பெரும் வாழ்வை சொல்கிற கதையாகத்தான் எனக்கு அந்த கரமுண்டார் வீடு இருந்தது. இந்த கரமுண்டார் வீடை படிக்கும்போது அல்லது அந்த திலகராஜை நான் அறியும் போது, மாயியை அறியும் போது, மாஞ்சியை அறியும் போது, செல்வியை அறியும் போது அல்லது கலியனை அறியும் போதெல்லாம் எனக்கு உடன் நிகழ்வாக நான் தீஜானகராமனையும் நினைத்து கொண்டே வருகிறேன். நீங்கள் வாசித்திருப்பீர்கள், நீங்கள் தீஜாராமனை வாசித்திருப்பீர்கள். அவருடைய உயிர்த்தேனாகட்டும் அல்லது மரப்பசுவாகட்டும் அல்லது அம்மா வந்தாளாகட்டும் அல்லது கடைசியில் எழுதிய மற்றொரு நாவலாகட்டும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதில் வருகிற ஆண்களும் பெண்களும் அம்மணியும் யமுனாவும் தங்கமும் தங்கம்மாவும் அல்லது ரங்கமணியும் பூவராகனும் ஆமரியும் செங்கம்மாவும் எல்லோரும் கரமுண்டார் வீட்டிலே எப்படி நடமாடுகிற பெண்கள் இருந்தார்களோ அவர்களைப் போலவே தான் தீஜாவின் பாத்திரங்களும் அல்லது தீஜாவின் வருகிற ஆண்களின் பாத்திரங்களும் இருந்தார்கள். ஒன்று நண்பர்களே, எத்தனை தான் வாழ்ந்தாலும் எத்தனை தான் வீழ்ந்தாலும் ஆண்களும் பெண்களுக்கும் ஒரே அடையாளமாக தான் இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் உன்னதமான வாழ்வின் அடையாளத்தோடு இருக்கிறார்கள். அது கரமுண்டார் வீடாயினும் சரி அல்லது ஜானகிராமனின் நாவல்களாயினும் சரி, மிக உன்னதமான ஆண்களையும் பெண்களையுமே அவர்கள் தங்கள் படைப்புகளில் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் தஞ்சை பிரகாஷின் கரமுண்டார் வீடு என்ற நாவலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் இந்த நூலகத்தின் மத்தியிலே ஒரு சக படைப்பாளியாக இருந்து நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வாசித்திருந்தால் என்ன, மறுபடியும் வாசியுங்கள். கிருஷ்ணகுமார் சொல்லும்போது நான் தாயை இத்தனை முறை வாசித்திருக்கிறேன். சிதம்பர ரகுநாதன் மொழிபெயர்த்த தாயை எதெல்லாம் செவ்விலக்கியங்களோ இதெல்லாம் உயர் இலக்கியங்களோ அவையெல்லாம் திரும்ப 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 நம்மை வாசிக்க தூண்டுகிறதாகவும் அந்த வாசிப்பின் வழி நம்முடைய வாழ்வை நிமிர்த்துகிறதாகவும் உயர்த்துகிறதாகவும் நம்மை நெறிப்படுத்துகிறதாகவும் அல்லது ஒளிபாய்ச்சுகிறதாகவுமே இருக்கிறது என்பதால் நீங்கள் ஏற்கனவே கரமுண்டார் வீடை வாசித்திருந்தால் மீண்டும் வாசியுங்கள். ஏற்கனவே தீஜாவின் மரப்பசுவை வாசித்திருந்தால் மீண்டும் வாசியுங்கள். நமக்கு பச்சையப்பனும் அல்லது செங்கம்மாவும் அல்லது செல்வியும் அல்லது திலகராஜும் நம்முடைய வீட்டில் உள்ள சகப்பிறப்புகள் தானே, வாசியுங்கள், மறுபடியும் வாசியுங்கள் என்று சொல்லி நான் ஒரு கதை, அது இந்த ஒரு வாரத்திற்கு முந்தைய 3 தினங்கள் என்று சொன்னேனே, அந்த தினங்களில் எனக்கு வாய்த்த ஒரு கதைகள் வாய்க்கின்றன. வாழ்வு எப்படி வாய்க்கிறதோ, மனிதர்கள் எப்படி வாய்க்கிறார்களோ, படைக்கிறவனுக்கு அப்படித்தான் கதைகளும் வாய்க்கின்றன. நான் ஒரு திருமண வீட்டிற்கு போயிருக்கிறேன். அந்த திருமண வீட்டில் திருமண நிகழ்வுலாம் முடிந்தது. மதிய உணவுகள்லாம் முடிந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த பூமணம், சந்தன மணம் எல்லாம், வதகல் மணம் எல்லாம் மாறி அந்த வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிற கல்யாண பந்தியின் சமையல் மணம் அந்த அரங்கை நிரப்பி கொண்டிருக்கிற நேரம் எல்லோரும் வேர்த்து வேர்த்து உடை நனைந்தவர்களாக, ஒரு தாலி கட்டுகிற நேரம் வரை மணமேடையை நோக்கி இருக்கிற எல்லா நாற்காலிகளும் மிக அழகாக தங்களை திருப்பிக் கொண்டு ஒவ்வொரு மனிதரின் முகத்தையும் பார்த்து கொண்டு இருப்பது போல எல்லா நாற்காலிகளும் அந்தந்த மனிதர்களின் வசதிக்கேற்ப அல்லது அந்தந்த முகங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப திரும்பிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு 1.5 அல்லது 2 மணி நேரத்திலே அந்த திருமண வீட்டிற்கு ஒரு பெண் வருகிறார். பெண் என்றால் இளைய பெண் என்று கற்பனை செய்ய வேண்டாம். பெண் என்றால் பெண் தானே. 40 அல்லது 45 வயது இருக்கும் அந்த பெண்ணுக்கு மிக துருதுருப்பான பெண், மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த பெண். ஒரு மகிழ்ச்சியான பெண்மை பார்ப்பதற்கு ஒரு ஆணுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த பெண்ணை பார்ப்பதில் மகிழ்ச்சி இருந்தது. அந்த பெண் ஒரு இடத்தில் ஒரு சிட்டுக்குருவியை போல எல்லோரிடமும் அந்த பெண் போய் பேசுகிறார், செல்ஃபி எடுக்கிறார். அவர்கள் புகைப்படம் எடுக்க விரும்பினால் அவருடன் எடுத்துக்கொள்கிறார். அந்த பெண்ணை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த பெண் சாப்பிட்டு வழி அனுப்புகிற நேரம் வரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த கல்யாண வீட்டிற்கு வந்து இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கிற ஒருவனிடம் அந்த பெண் பேசுகிறார். ஒரு வாழை சாய்ந்து இருக்கிறது என்றதை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறானே அந்த மனிதரிடம் போய் அந்த பெண் பேசுகிறாள். எல்லோரிடமும் சிநேகிதமாக, எல்லோரிடமும்
இணக்கமாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இவளை என்னுடைய கதையில் ஒன்றில் வரைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். மறுபடியும் கிருஷ்ணகுமார் சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். அவர்தான் சற்று முன்பு வரைதல் என்கிற வார்த்தையை அவர் உபயோகித்தார். நானும் அடிப்படையில் வரைகிறவன் தானே அல்லது வரைந்து கொண்டிருப்பவன் தானே என்ற முறையில் அந்த பெண்ணை நான் என்னுடைய சிறுகதை ஒன்றில் வரைய நினைத்தேன், வரைய ஆரம்பித்திருக்கிறேன். நான் அந்த பெண்ணை ஒரு சிறுகதையில் வரைய நினைத்தேனே தவிர அந்த பெண்ணையை நான் வரையவில்லை. எழுதுகிறவனுக்கு மாயங்கள் நிகழும். எழுதுகிறவன் சில ரசவாதங்களை எல்லாம் செய்வான். அவனே அறியாத ரசவாதம், அவனே நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பாத ஒரு மாயம். என்னுடைய கதை, நான் துவங்கி இருக்கிற இன்னும் எழுதி முடிக்காத அந்த கதையிலே அந்த பெண் என்னையே அறியாமல் ஒரு மெல்லிசை பாடகியாக மாறியிருக்கிறாள். என்னுடைய கதையில் ஒரு 80களில் அல்லது 85களிலே பாடி இப்போது சற்று இசைக்கச்சேரிகளுக்கு அழைக்கப்படாமல் சற்று ஓய்ந்திருக்கிற ஒரு பெண்ணாக நான் எப்படி அவள் அப்படி மாறினாள் என்றே தெரியவில்லை. நான் அப்படி அந்த பெண்ணை நான் அந்த இடத்திலே வைத்திருக்கிறேன். அந்த பெண்ணை நான் பார்த்ததையெல்லாம் கூடுதலை விட அந்த பெண் இருந்ததையெல்லாம் கூடுதலாக நான் அவளை மிக நேர்த்தியாக அந்த கதையிலே நான் நடமாட விடுகிறேன். அந்த பெண்ணை ஊருக்கு அனுப்புவதற்காக என்னிடமே, இந்த கதை சொல்லியாக இருக்கிற என்னிடமே நான் வைத்திருக்கிற 4 சக்கர வாகனத்திலேயே அந்த கல்யாணத்தினுடைய பெண்ணின் தகப்பனார் இவளை கொண்டு விட்டு அந்த ஆனா விளக்கில் இறக்கி விட்டுருதா ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற ஒரு இடத்துல நான் அந்த கதையை அவள் என்னுடன் வருவது மிகுந்த மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது. அவள் சற்று காத்திருக்கிறாள். உள்ளே இருந்து சமையல் கட்டிலே இருந்து, அது ஒரு இஸ்லாமியர் வீட்டு திருமணம். ஒருவர் அம்மா சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிரியாணி பொட்டணத்தை கொடுக்குறாங்க. அவள் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறா இது வரைக்கும். உள்ளே நுழைஞ்சவனே அவள் சொல்கிறா, எங்கள் ஐயா வீட்டில் இருக்கார், நானும் ஐயா மாத்திரம் தான் இருக்கிறோம், அவருக்கு தான் இதை வாங்கிட்டு போகிறேன், உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்குமா அப்படி. எனக்கு பிடிக்காது, ஆனால் பிடிக்காது என்றால் சொல்வேன், பிடிக்காது என்றால் சொல்வேன். ஆக அந்த கதை, அந்த வாகனம் நகர துவங்குகிறது. எதிரே நான் பார்த்ததிலெல்லாம் வயதான ஒரு நரிக்குறவரும் அவருடைய துணைவியாரும் எதிரே வருகிறார்கள். அந்த நரிக்குறவன் மிக ஒரு குழந்தையைப் போல அல்லது 2 குழந்தைகளைப் போல அவர்கள் நகர்கிற எங்களுடைய வாகனத்திற்கு கையசைக்கிறார்கள். அந்த பெண், என் அருகில் இருக்கிற அந்த பெண்ணுடைய பெயர் பச்சை. பச்சை வடிவழகி என்பதை நான் பச்சையாக்கி இருக்கிறேன். அந்த பச்சை அவளும் மிகுந்த உறுப்புடனே டாட்டா டாட்டா டாட்டான்னு காட்டுகிறாள். என்னுடைய கதை அந்த இடத்தில் நிற்கிறது. அவளுடைய ஆனா விலைக்கில் போய் சேருவாளா அல்லது அவருடைய தகப்பனிடத்திலே போய் அந்த பிரியாணி பொட்டலத்தை கொடுப்பாளா அல்லது அவளுக்கும் எனக்கும் என்ன சிநேகம் உண்டாகும் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதை அங்கேயே நிற்கிறது. மறுபடியும் ஒருவேளை இன்னொரு கதையாக அது இன்னும் சில நாட்களில் நான் அடுத்த வாரம் என்று ஒரு கூட்டத்தில் பேசுவேன் என்றால் நான் அந்த கதையை நான் அங்கே சொல்லுவனாக இருப்பேன். இந்த நேரத்தில் என்னுடைய கடந்த வாரம் என்கிற இந்த நேரத்தில் அந்த கதை, பச்சையினுடைய கதை அல்லது லியாக்கத்தலி என்கிற என்னுடைய நண்பரின் வீட்டில், திருமண வீட்டில் நடந்த அந்த கதை, அல்லது எனக்கு எதிரே வந்த அந்த நரிக்குறவர்கள் எல்லாம் அதே இடத்தில் அதே புன்னகையோடு அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அல்லது இன்னும் துயரமடைவார்கள், எனக்கு தெரியாது. அது மீதி இருக்கிற அடுத்த வரிகள் தீர்மானிக்கும். ஒரு கதையின் கடைசி வரியை யாருமே தீர்மானிக்க முடியாது, எழுதுகிறவன் கூட தீர்மானிக்க முடியாது. என்னை பொறுத்தவரையிலே என் கதைகளை நான் தீர்மானிப்பதே இல்லை. இது என்னுடைய கதையின் இறுதி, இது என்னுடைய கடைசி வரி என்பதெல்லாம் நான் தீர்மானிப்பதே இல்லை. தீர்மானத்தை எல்லாம் மீறி அல்லது அவனுடைய வாழ்வு சார்ந்த நிரூபணங்கள் அல்லது அவனுடைய மதிப்பீடுகள் எல்லாம் எதை உள்ளே தீர்மானித்து வைத்திருக்கிறதோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவனுடைய கடைசி வரி நிகழக்கூடும் அல்லது எழுதப்படக்கூடும். ஆனால் எழுதுகிறவனுக்கு தெரியும், ஒரு கவிதையாயினும் சரி அல்லது ஒரு கதையாயினும் சரி,
இதுதான் கடைசி வரி, இதற்கு மேல் இல்லை, கதை இங்கு முடிந்து விட்டது, இனிமேல் வாசகனுடைய கதை துவங்குகிறது என்று தான் அவன் நினைத்து கொள்வான். ஒரு தேர் நிலைக்கு வருவது போல ஒரு கதை நிலைக்கு வருவது வடம் பிடிக்காமலே எங்களுக்கெல்லாம் படைப்பாளிகளுக்கு தெரியும். ஒரு தேரை போல அல்லது தேரோடி நெகிழ்ந்து வளைந்து கிடக்கிற ஒரு வடத்தை போல எங்களுடைய கதைகள் முடிந்து கிடக்கும். நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆக நான் கரமுண்டார் வீடு புத்தகத்தை பற்றி சொல்லிவிட்டேன். நான் எழுத துவங்கிய என்னுடைய கதையை பற்றியும் கூட நான் சொல்லிவிட்டேன். நான் தினசரி என்னை போன்ற ஒரு 70 அல்லது 70 விளிம்புகளிலே இருக்கிற எல்லோரும் நடக்கிறவர்கள் தானே, காலை நடைப்பயிற்சிக்கு செல்கிறவர்கள் தானே. காலை நடைப்பயிற்சியிலே மிகவும் என்னுடைய புலன்கள் அல்லது என்னுடைய உணர்வுகள் மிகுந்த விழிப்புடனும் அல்லது அன்று புதிதாய் பிறந்தும் இருக்கிற ஒரு நிலைமையிலே தான் என்னுடைய காலை நடை இருக்கும். நான் உங்களில் எவரேனும் ஒருவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன் என்றால் அது அந்த காலின் அத்தனை கதவுகளையும் திறந்து வைப்பதாக இருக்கும். அப்படியாகத்தான் என்னுடைய காலை அல்லது என்னுடைய வழிநடை எல்லாமே அமைந்து கொண்டிருக்கிறது. நான் நிறைய பேர் முகநூல் வாசிப்பாளராக இருந்தால், அது முகநூல் தன்னை இணைத்து கொண்டவராக இருந்தால், என்னுடைய அத்தனை பதிவுகளும் அல்லது பெரும்பான்மை பதிவுகளும் என்னுடைய காலை நடை சார்ந்ததாகவே இருக்கும். நான் ஒரு இறகை பொறுக்கி எடுத்திருந்தாலும் சரி, என்னுடைய எதிரே வருகிற மீன்காரர் அவருடைய சைக்கிளுக்கு பின்னால் வருகிற பூனைக்குட்டிக்கு எடுத்து போடுகிற பிரத்யேகமாக அந்த பூனைக்குட்டிக்கென்றே கொண்டு வந்த மீனை எடுத்து போடுகிறது போன்ற காட்சியெல்லாம் நான் அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய காலை நடைவழியில் தான் நான் பார்க்கிறேன். நான் இந்த கடந்த வாரத்திலே நான் பார்த்தேன் என்று சொல்வதானால், நான் போய்கொண்டிருக்கிறேன். வழக்கமான என்னுடைய சேவியர் தெருப்பாதை தான். எங்களுடைய வீடு இருக்கிற தெருவிலே இருந்து மாதா தெற்கு தெரு வழியாக போய் எஸ்டிசி கல்லூரியின் வலது பக்கமாக திரும்பி மறுபடியும் நான் கிழக்கே போனால் சேவியர் தெரு வரும். சேவியர் தெருவில் நிறைய கிறித்தவர்கள் குடியமைப்புகள் இருக்கிற இடம். வாதையின் கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிற முகப்புகள் இருக்கிற வீடுகள். நான் போய்கொண்டே இருக்கிறேன். அதிகாலை நேரம் 6 மணி இருக்கலாம், இன்னும் புலரவில்லை. அந்த வீட்டின் பெண்மணி கதவை திறக்கிறார். நான் நடக்கும்போதே எனது வலது பக்கத்தில் அந்த வீடு இருக்கிறது. அந்த பெண்மணிக்கு ஒரு 50 இருக்கலாம், நிறை வாழ்ந்தவர், முதிர்ந்தவர். குனிந்து அந்த மரக்கதவை தாழை எடுத்து விட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் கதவுகளை பற்றி கொண்டு யோசிக்க வேண்டும். மரக்கதவுகளைப் போல அழகான கதவுகளே கிடையாது. இரும்பு கதவுகளெல்லாம் உங்களை பாதுகாக்கும், விடுங்கள். ஆனால் மரக்கதவுகள், அது கோவில் கதவுகளாக இருக்கட்டும், வீட்டு கதவுகளாக இருக்கட்டும், ஏன் மருத்துவமனை கதவுகளாக கூட இருக்கட்டும், நீங்கள் அந்த மரக்கதவுகளை திறக்கும்போது நீங்கள் வேறொருவராக ஆவீர்கள். அந்த பெண் அந்த காலையை அந்த மரக்கதவின் வழியாக திறந்து வேறொரு காலையை எனக்கு அழைத்து கொண்டிருந்தார். அவர் வழக்கமாக அந்த வீட்டிலிருந்து அவருடைய கணவர் வெளியே அவருடைய அலுவல் நிமித்தமாக அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியே போகிறவராக இருக்கலாம். அந்த பெண் கதவை அகல திறக்கிறார். அவருடைய 4 சக்கர வாகனம், ஒரு பெரிய வாகனம், பின்னகர்ந்து அதற்குரிய ஒலிப்பான்களோடு வெளியே வருகிறது. ஒரு நல்ல ஓட்டுநர் எந்த வாகனத்தை ஓட்டினாலும் அந்த வாகனத்திற்கே ஒரு அழகு வந்துவிடும். அந்த வாகனத்திற்கு அந்த வாகனம் பின்னிறங்குகிற தெருவுக்கே ஒரு அழகு வந்துவிடும். நான் ஒரு குழந்தை சிரசுதயமாகி பிறப்பது போல என்று நான் அந்த கவிதையில் எழுதியிருப்பேன். அவ்வளவு அழகாக அந்த மரக்கதவுகளுக்கு உள்ளே இருந்து அந்த 4 சக்கர வாகனத்தை அவருடைய கணவர் ஓட்டிக்கொண்டு பின் வருகிறார். அவர் வழக்கமாக ஒவ்வொரு கணவனும் அவருடைய மனைவிக்கு கையசைக்கிற வழக்கம் அந்த தெருவில் இருக்கலாம், அல்லது அவருக்கு மட்டுமே இருக்கலாம். அவர் கையசைக்கிறார்.
தாழ குனிந்து மறுபடியும் மூடுவதற்காக தாழ குனிந்திருக்கிற மனைவி அந்த கையசைப்பை கவனிக்கவில்லை. கார் நகர்ந்து விடுகிறது. பூட்டி விடுகிறார். ஒரு பூனை இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மதில் மேல் இருக்கிற அவர் வீட்டு பூனையோ யார் வீட்டு பூனையோ, பூனை என்றால் பூனை தானே, மதில் என்றால் மதில் தானே. மதில் மேல் இருக்கிற பூனை, மதில் மேல் இருக்கிற சேவல் அல்ல, மதில் மேல் இருக்கிற பூனை. மதில் மேல் எந்த பிராணிகள் இருந்தாலும், பறவைகள் எந்த கிளையில் இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும். மனிதர்கள் தான் சற்று முன்பின்னாக இருப்பார்களே தவிர, பறவைகள் எல்லாம் அல்லது மிருகங்கள் எல்லாம் அதனுடைய இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கிற போது அதனுடைய கால்களை மடக்கி அல்லது உடம்பை ஒரு வளைவாக திருப்பி அல்லது தன்னுடைய வாலை தளரவிட்டு அல்லது மீசையை நக்கி கொண்டெல்லாம் இருக்கிற அந்த பூனை அந்த கணவர் நகர்ந்து போனதையும் இவள் பதிலுக்கு கையசைக்காதையும் அவதானித்து கொண்டிருக்கிறது. இவளுக்கு இந்த கதவை மூடுகிற பெண்ணுக்கு அப்போது தான் ஞாபகம் வருகிறது, வழக்கம் போல கணவருக்கு கையசைப்போமே, நாம் கையசைக்கவில்லையே என்று. எல்லா தவறுகளையும் அல்லது சிறிய பிழைகளையும் செய்யும்போது நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பை சிந்தியவளாக அவள் வெற்று தெருவுக்கு கையை அசைக்கிறாள். கணவர் போய் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கும். ஆனால் கணவருக்கு அசைக்க வேண்டிய கையசைப்பை வெற்று தெருவுக்கு அசைக்கிறாள். அந்த குழந்தை ஒரு செல்லம் உண்டாகி விடுக்கிறது. அந்த நிகழ்ச்சி அந்த அந்த தருணம் அவளை மகிழ்ச்சியுடையவளாக ஆக்கி விடுகிறது. உடனே அந்த பூனையை அவள் சேண்டுகிறாள் அல்லது செல்லம் கொஞ்சுகிறாள். சீ அப்படிங்கிறாள். இதுதான் அந்த காட்சி. இந்த காட்சியை இதுதான் நான் பார்த்தது. இதை நான் எப்படி எழுதுவேன்? கல்யாண்ஜியை தொடர்ந்து பின்தொடர்கிறவர்களுக்கு இந்த கல்யாண்ஜி என்கிறவன் இந்த காட்சியை எப்படி எழுதுவான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு நான் வாசித்து காட்ட வேண்டும் இல்லையா? வாசிக்கிறேன். எதன் நிமித்தமாகவோ அதிகாலையில் வெளியே செல்லும் கணவனாக இருக்கும். திறந்த கதவுகளின் துடையிடையிருந்து சிரசுதயமாகி 4 சக்கர வாகனம் பின் நகர்வதை மதில் பூனை அவதானித்திருந்தது. கை நழுவும் பனிக்கட்டியின் உருகல் இசையுடன். அதை வாசித்தவர் ஒரு பாலசுப்பிரமணியன் சடையப்பன் என்கிறவர். மறுநாளோ இந்த உருகல் இசை, ஒரு பனிக்கட்டியின் உருகல் இசை என்பதை சிலாகித்து என்னிடம் பேசினார். கை நழுவும் பனிக்கட்டியின் உருகல் இசையுடன் தெரு திரும்பி ஸ்டியரிங் வட்டத்திலிருந்து கை அசைக்கிறவரை அந்த பெண் பார்க்கவில்லை. சாக்லேட் நிற தளர்வாடையுடன், நான் நைட்டி என்பதை நான் என்னுடைய கவிதைகளிலே தளர்வாடை என்ற அர்த்தத்திலே தான் நான் புழங்கிக் கொண்டிருக்கிறேன். சாக்லேட் நிற தளர்வாடையுடன் இன்னும் விலகாத தூக்கமுகமாக குனிந்து, நீங்கள் பெண்களின் முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது பாருங்கள். ஏற்கனவே அழகாக இருந்த பெண்கள் நிறைவான ஒரு தூக்கத்திற்கு பிறகு மேலும் அழகாக இருப்பார்கள். அதுவும் இந்த கவிதையிலே வருகிற நரைத்த அந்த பெண்மணி, இந்த வாழ்ந்த அந்த பெண்மணியின் முகம் தூக்கத்திற்கு பிறகு அவ்வளவு அழகாக இருந்தது. இன்னும் விலகாத தூக்கமுமாக குனிந்து கதவின் கீழ்த்தாழிடுகிறவரின் நரைத்த உப்பு முடி இந்த நாளின் இருள் பிரிக்கிறது. ஞாபகம் வந்தது போல ஒரு குறுஞ்சிரிப்புடன் தவறவிட்ட பதில் கையசைப்பை வெற்று தெருவுக்கு அழிக்கிறார். மரக்கதவை மூடிவிட்டு பூனையை செல்லமாக விரட்டும் இந்த வாழ்வின் மிக அழகான பெண்ணை அந்த வியாழக்கிழமை வெயில் அணைத்து கொள்கிறது. ஒரு காட்சி. நீங்களும் ஒரு கட்டிட தொழிலாளி பார்த்திருந்தால் கூட இதையே தான் ரசித்திருப்பான். அதற்கு எழுதுகிறவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நான் பார்த்திருக்கிறேன், காலையிலே மலம் கழிப்பதற்காக இடமில்லாமல் நெற்கருவை செடிகளுக்கு பின்னால் போய்கொண்டு திரும்புகிற 6-7 பேராக கூட்டமாக வருகிற ஆண் தொழிலாளிகள். அவர்கள் கையிலே இருக்கிற இந்த தண்ணீர் பாட்டில்கள், இப்போதெல்லாம் நெகிழி போத்தல்கள் வைத்திருக்கிறோமே, அதில் கால் கழுவதற்காகவே படுத்திவிட்டு இருக்கிற மிச்ச தண்ணீரை
இளந்தஞ்செடிகளுக்கும் தும்பைச் செடிகளுக்கும் வார்த்து விட்டு போகிற கட்டடத் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய கருநீல நிழல்களை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு அந்த கட்டிடத் தொழிலாளிக்கும் பிடித்தே இருக்கிறது. அந்த இளந்தம்பழங்களை அவன் வர்ணிக்கிறது போல நான் கூட வர்ணித்து விட முடியாது தோழர்களே. அந்த அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு அழகியல் இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த வாழ்வுக்கும் அழகியலுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பிரதேசத்தை படைக்கிறவன் சற்று அதிகமாக சுவீகரித்துக் கொள்கிறான் என்று நினைக்கிறேன். அப்படி அந்த அழகியலை அவன் சுவீகரிக்கும் போது தன் கையில் நிரம்பி வழுகிற அந்த அழகியலை உங்கள் கையில் கொடுத்து விடுவதற்குத்தான் இப்படி போன்ற கவிதைகளை அல்லது கதைகளை எழுதுகிறான் என்று நான் நினைக்கின்றேன். ஆக கரமுண்டார் வீடு முடிந்தது, கவிதை முடிந்தது, அல்லது நான் எழுத ஆரம்பித்த சிறுகதை முடிந்தது. நான் இப்போது இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் என்ன செய்கிறேன்? நானும் என்னுடைய துணைவியாரும் திருநெல்வேலியில் இருந்து, அறிந்திருப்பீர்கள் நான் திருநெல்வேலியை சார்ந்தவன், இத்தனை ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வருகிறேன். 3 தலைமுறைகளாக எங்களுடைய குடும்பம் அங்கேயே இருக்கிறது. திருநெல்வேலியில் இருந்து நான் திருவனந்தபுரம் செல்கிற ரயில் ஏறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் எத்தனையோ இரவு நேர பயணங்களை செய்திருப்பீர்கள். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய நல்ல பொழுதில் அல்லது நீங்கள் ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு மனம் சொல்லுமே, அந்த பொழுதில் நீங்கள் ஒரு நீண்ட நேர பகல் பிரயாணத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது ரயில் பிரயாணமாக இருப்பது உத்தமமானது. நீங்கள் ஜெயகாந்தனை வாசித்திருப்பீர்கள் தானே? ஜெயகாந்தன் ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டியில் என்று ஒரு அமாவாசை கிழவனை பற்றி எழுதியிருப்பார். பாப்பாத்தியும் ஒரு பெயர் தானே என்று அந்த கதை முடியும். ஓ, பாப்பாத்தியும் ஒரு பெயர் தான், அதுவும் ஒரு பெயர் தானே என்று முடியும். அந்த பகல் நேர பேசஞ்சர் வண்டியை போல நான் சென்ற திருவனந்தபுரம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் சென்னை திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயிலாக மாற்றிக்கொள்கிறது. இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நாங்குநேரியில் நிற்கிறது, வள்ளியூரில் நிற்கிறது, பனகுடியில் நிற்கிறது, ஆரல்வாய்மொழியில் நிற்கிறது, குழித்துறையில் நிற்கிறதா என்று தெரியவில்லை, நெடுமன்கரை நிற்கிறது, நேமத்தில் நிற்கிறது, திருவனந்தபுரத்தில் நிற்கிறது, எல்லா நிலையங்களிலும் நிற்கிறது. நீங்கள் நெல்லையிலிருந்து திருவனந்தபுரம் சாலை வழியிலே செல்ல போனால் நீங்கள் நிறைய இழந்து விடுவீர்கள். நீங்கள் தயவு செய்து நீங்கள் இது போன்ற ஒரு பகல் நேர பிரயாணத்தை ரயிலில் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஆரல் வாய்மொழியை தாண்டியதிலிருந்து நெய்யாற்றின்கரா போய் சேருகிற வரை நீங்கள் இரு பக்கமும் இருக்கிற பச்சையை நீங்கள் அருந்தி மாழாத நண்பர்களே. நெல்லையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நஞ்சை என்று சொல்வதெல்லாம் அல்லது பரணியெல்லாம் வற்றி போய்விட்டது, நஞ்சையெல்லாம் வறண்டு விட்டது, எல்லாம் மனைகள் ஆகிவிட்டன. மணல் இல்லாத ஆறு. ஆனால் நீங்கள் இந்த வண்டியிலே போகிற போது நீங்கள் 2 பக்கம் இருக்கிற மரங்கள், நான் ஏற்கனவே மரங்களை நேசிக்கிறவன் அல்லவா, நான் அறியாத மரங்கள், என்னுடைய உலகத்திலே திருநெல்வேலியிலே நான் அறிந்த மரங்கள் ஒரு 7-8 வகை மரங்கள் இருக்கலாம். என்னால் பெயர் சொல்ல முடிந்தவர்கள் ஒரு 10-12 இருக்கலாம். பெயர் தெரியாத பறவைகளைப் போல பெயர் தெரியாத மரங்களும் இருக்கிறது தானே. 2 புறமும் மிக உயர்ந்த அதனுடைய நிலவியல் பள்ளமும் மேடுமான நிலவியல் தான் இங்கிருந்து திருவனந்தபுரம் போய் சேர்ந்த வரை அல்லது அதையும் தாண்டியது வரை 2 பக்கமும் அந்த மரங்களும் உயர்ந்த என்னை போலவே நெடுவென்று இருக்கிற மரங்கள். என்னால் எந்த நிலையத்திலும் நான் இறங்கி விடாமல் என்னை தடுத்தது என் அருகில் இருந்த என்னுடைய துணைவியாராகத்தான் இருக்கும், அல்லது அவர் இருக்கிறார் என்ற நினைவாகத்தான் இருக்கும். நான் இதுவே ஒரு 10 அல்லது 15 வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரயாணத்தை நான் செய்திருப்பேன் என்றால் நான் ஒவ்வொரு நிலையத்திலும் இறங்கி திருவனந்தபுரம் அது போய் சேர்ந்து கொள்ளலாம் என்றாவது என்று நான் நினைத்திருப்பேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய நண்பர் ஒருவர், சாம்ராஜ் என்று எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவர் திரைப்படம் சார்ந்து இயங்குகிறார். அவர் ஒரு காலத்தில் திருவனந்தபுரத்திற்கும் கோட்டயத்திற்கும் அவருடைய தனிப்ப வாழ்வு சார்ந்து போய்கொண்டு திரும்பிக் கொண்டே இருக்கிறவர். என்னை ஒவ்வொரு முறையும் அழைப்பார், வனதாசன் சார், நீங்கள் என் கூட ஒரு தடவையாவது திருவனந்தபுரத்துக்கு வாங்க, இந்த பாதை ரொம்ப அருமையாக இருக்கும், ஏன் வரவே மாட்டேங்கிறீங்க? இல்லை,
இந்த திரைப்பட விழாலாம் நடக்குது, அதுக்கெல்லாம் நீ ஏன் வரமாட்டேங்கிறீங்க? வரணும் வரணும் வரணும், ஆனால் வரவிட்டால் தானே வாழ்வு. வாழ்வு எல்லோருக்கும் சில கதவுகளை திறந்து வைக்கிறது, சில கதைகள் இறுக்கமாக மூடி வைக்கிறது. அந்த வகையிலே அப்படிப்பட்ட அடைத்த கதவுகளுக்கு இடையே இருக்கிற நான் அந்த பிரயாணத்தை செய்யவே முடியாமல் போனது. நான் மிகுந்த துக்கத்தோடும் அதே சமயத்தில் மிகுந்த பரவசத்தோடும் நான் அவருக்கு, சாமராஜருக்கு நான் நிறைய தொடர்ந்து குறுஞ்செய்திகள் அனுப்புகிறேன். அவருடைய வாழ்நிலை எப்படி இருந்ததோ, என்னுடைய துக்கத்திற்கு மேலாக அவருடைய குறுஞ்செய்திகள் துக்கம் தாங்கி வருகின்றன, ஆன்மீகமாக வருகின்றன. நான் ஒரு பாதையோரத்திலே இருக்கிற இரணியல் என்ற ஊர், அந்த பெயரை விட்டு விட்டேன், இரணியல் என்ற ஊரை தாண்டி என்னுடைய ரயில் போய்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அடர்ந்த தோப்பிற்கு இடையே ஒரு கல்லறையை பார்க்கிறேன். எப்போதுமே மழை பெய்து கொண்டிருக்கிற, எப்போதுமே அதிகம் வெயில் அடிக்காத எல்லா கட்டடங்களின் மேலும் ஒரு கருப்பு நிறத்தில் படுகிற பாசியும், அந்த பாசியின் மேல் பச்சை கம்பளம் விரித்தது போல என்று சொல்லுவோமே, அப்படி படர்ந்திருக்கிற பாசியுமாக ஒரு நெடும் கல்லறை. என்னுடைய உயரத்திற்கு மிகச்சரியாக இருக்கும் 6 அடி. நான் மிக 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 எந்த சிரமமும் இல்லாமல் கால்களை மடக்காமல் நான் அந்த கல்லறையிலே படுத்துக்கொள்ளலாம். அந்த அளவிலே நான் அவருக்கு, சாம்ராஜிற்கு நான் அனுப்பினேன், சாம்ராஜ், இந்த ஓரத்திலே ஒரு கல்லறை இருக்கிறது, அந்த பாசி படிந்த கருப்படித்த பச்சை கம்பளம் வரித்த அந்த கல்லறை எனக்கானது போல் தெரிகிறது என்று நான் எழுதுகிறேன். அவர் உடனே அங்கிருந்து எழுதுகிறார், நீங்கள் அந்த கல்லறையை சொல்கிறீர்கள். சுந்தர ராமசாமி அவர்கள் அந்த பாதையிலே பார்க்கும்போது எந்த சமயத்தில் போனாலும் அந்த பாதை ஓரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நிலையத்தில் அல்லது ஏதோ ஒரு தோப்பிற்கிடையே இருக்கிற ஒரு கிணற்றை அவர் எழுந்து நின்று எட்டி பார்த்து விட்டு போவார். அவர் கிணற்றை பார்க்கிறார் என்று ஜெயமோகன் சொல்லியிருக்கிறார் என்ற அளவிலே அவர் பதில் குறிஞ்செய்தி அனுப்புகிறார். சட்டென்று அந்த பயணம் ஒரு துக்ககரமான பயணம். எழுதுகிறவன் எப்போது மகிழ்வாக இருப்பான் அல்லது எப்போது துக்கமடைவான் என்பதே அவனுக்கு தெரியாது. அவனுடைய சூரியன்கள் நண்பகல் 12 மணிக்கும் கூட அடைந்து விடுகிறது. அவனுடைய நட்சத்திரங்கள் சில சமயங்களில் பகலில் கூட பூத்து விடுகின்றன. அந்த வகையில் தான் உணர்வுபூர்வமாக இருக்கிற படைப்பாளி சட்டென்று துக்ககரமாகிவிட்ட அந்த பயணத்தில் நான் மிகுந்த அமைதியுடன் நான் திருவனந்தபுரத்தை அடைகிறேன். கிட்டத்தட்ட நான் 27 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் திருவனந்தபுரத்துக்கு போகிறேன். நான் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக சித்திரை திருநாளிலே நான் படுத்திருந்த நேரமெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இவன் பிழைப்பதற்கு இல்லை என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு கல்யாணி அவனுடைய சித்திரை திருநாள் படுக்கையில் இருந்தபோது சுற்றிலும் பெய்த அடர்ந்த மழை மறுபடியும் அந்த நேரத்தில், அந்த தினத்தில் நான் திருவனந்தபுரத்தில் நுழைகிற நேரத்தில் பெய்யக்கூடாதா என்று நான் நினைத்தேன். அன்று பெய்யவில்லை, மறுநாள் பெய்தது. நான் அன்று மழையை பற்றி நிறைய முகநூலிலே பதிவிட்டு கொண்டிருந்தேன். நல்ல பதிவுகள், சொல்வதற்கு நேரமில்லை, ஏற்கனவே 7:15. நான் அதிகம் கோயில்களுக்கு செல்வதில்லை. ஆனால் அன்றைய நெருக்கடி எனக்கு ஆற்றுக்கால் பகவதி கோவிலுக்கு குடும்பத்துடன் போக வேண்டிய ஒரு நிலையில் நான் இருந்தேன். பகவதிகள் துடியானவர்கள் தான். விக்ரமாதித்தனுக்கு பிடித்தது போல எனக்கு ஆற்றுக்கால் பகவதி எனக்கு பிடித்திருந்தது. நான் கூட துடி வழிபாடு தான் வெடி வழிபாடு என்று கூட நான் எழுதியிருந்தேன். எனக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், நான் பரவசமாக பகவதி என்றெல்லாம் நான் உச்சரிக்கவில்லை. நான் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். மிக சின்ன, இங்கே இருக்கிற நெல்லையை சார்ந்த அம்மன் வடிவங்களெல்லாம் ஆண் மூர்த்தங்களை விட உயர்ந்த உருவங்களாக இருக்கும். அந்த ஆற்றுக்கால் பகவதி மிகச்சிறியவள். அப்படியே நான் ஒக்கலில் எடுத்து கொண்டு வந்துடலாம், அவ்வளவு சிறியவள். ஆனால் மிகவும் துடியானவளாக இருக்கிறாள். நான் நெருங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பயணிகள் அதிகமாக இருந்த, ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருந்த காலை நான் நகர்ந்து தான் செல்ல வேண்டியது இருந்தது. ஒரு அதிசயம் போல நான் திருநெல்வேலியிலே பெருமாள்புரத்திலே நடைவழியிலே பொறுக்குகிற அந்த ஒரு தூவலை போல, ஒரு பறவை இறகை போல அந்த ஆற்றுக்கால் பகவதி சன்னதியின் முன்னாலே மேலே இருக்கிற
ஒரு புறா உதிர்த்த ஒரு பூஞ்சிறகு வளைந்து 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 இறங்குகிறது. நான் தீபாரணை காட்டுவது போல நான் அதை பிடிக்க பிடிக்க கையை நீட்டுகிறேன். ஆனால் என் கையில் அது இறங்கவில்லை. எனக்கு வருத்தமே இல்லை. ஆற்றுக்கால் பகவதி இந்த இறகு எனக்காக அனுப்பி இருக்கிறாள். அவ்வளவுதான். மிகுந்த நிறைவன் ஆற்றுக்கால் பகவதி மிகுந்த அவசரத்தோடு அந்த அறையை விட்டு வந்து, ஆற்றுக்கால் பகவதி என்றால் ஆறு எங்கே என்று எனக்கு தோன்றியது. நான் என்னுடன் வந்த உறவினரை கேட்டேன், அண்ணா இந்த இடத்துல இப்போ கூட்டமாக இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு கரமனை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுக்கு கூட்டு போனாங்க. கரமனை பக்கத்தில் இருக்கிற ஆறு, அமைதியான ஆறு, நிறைந்த ஆறு, யாருமே இல்லாத படித்துறையில் 2 இளைஞர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை விட பெரிய படைப்பாளிகளாக இருப்பார்கள், அல்லது என்னை விட ஒரு வதையில் இருப்பவர்களாக இருப்பார்கள். என்னமோ 2 பேர் இருக்கிறார்கள், எந்த உரையாடலும் இல்லை. அவர்கள் இந்த நீரோட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன்னால் தலைகீழாக முளைத்த ஒரு மரம் போல மேலிருந்து கீழாக அத்தனை கிளைகளும் இலைகளுமாக அந்த மரம் அடர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீரில் ஓட்டமே இல்லை, ஆனால் நிறைந்த ஆறு. இது எந்த ஆறு, இது எந்த மரம் என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் பதிவிட்டிருந்தேன். ஒரு மலையாளத்து உறவினர் பெண், அண்ணா இது கரமனை புழை தீரமல்லோ அப்படி என்று அந்த பெண் எனக்கு அது அறிவுறுத்தி இருந்தார். ஆக இப்படியாக இருந்த அந்த பிரயாணத்திலே தான் நான் 4 மனிதர்களை சந்தித்தேன். 2 பேர் என் உறவினர்கள், 2 பேர் படைப்பாளிகள். நான் அவர்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் கருதி சுருக்கிக் கொள்கிறேன். இளவரசத்தான் என்கிற என்னுடைய உறவினர் அவர். மிகுந்த கம்பீரமான வாழ்க்கை. கம்பீரமான வாழ்கிறவர்கள் சில சமயம் கம்பீரமாக தோற்று விடுகிறார்கள். அப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் இடுப்பு எலும்பு முறிந்து அவர் 2 வருடங்களாக அவர் படுக்கையிலே இருக்கிறார். அந்த படுக்கையிலே இருக்கிற அந்த மனிதர் என்னை 2 வருடங்களாக தேடிக்கொண்டே இருக்கிறார். நான் 2 வருடங்களாக வருகிறேன் சொல்லி வாய்த்தது இப்போதுதான் என்று அவருடைய படுக்கை பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறேன். நான் எப்போதுமே சொல்வேன், தொடுங்கள் 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 என்று சொல்வேன். அவருக்கு 79 வயது. நாம் முதியவர்களை தொடுவதே இல்லை நண்பர்களே. அது ஆணாயிலும் சரி பெண்ணாயினும் சரி, முதியவர்களை தொடுவதே இல்லை. நாம் முதியவர்களை தொடுவது ஒரு மிகப்பெரிய மருத்துவம் என்று நான் நினைக்கின்றேன். நான் என்னுடைய இளவரசத்தானை நான் அங்கு இருந்த அத்தனை நேரமும் சிக்கனை பற்றி இருந்தேன். நான் அவரை பார்த்துவிட்டு மறுபடியும் இன்னொரு உறவினரை, நான் மந்திரத்தக்கா என்று அழைக்கிற ஒரு அக்காவின் வீட்டிற்கு போகிறேன். அவங்களுக்கும் ஒரு 79-80 வயது இருக்கும், அவருக்கு 84-85 வயது இருக்கும். நான் போகும்போது வீடு பெரிய வீடு, அமைதியாக இருக்கிறது, வெளிச்சம் மிக குறைந்த வெளிச்சம். நான் கதவை தட்டும்போது உள்ளே தொலைக்காட்சி மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் மறுபடியும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனால், நீங்கள் அடூர் கோபாலகிருஷ்ணன் படங்களை பார்த்திருந்தால் அல்லது நிழல் குத்து என்ற திரைப்படத்தை பார்த்திருந்தால், நடுவில் கிருஷ்ணன், அவர் இறந்து போனார், உடுவில் கிருஷ்ணன் என்கிற ஒரு நடிகரை நீங்கள் அறிந்திருந்தால், அவர் அந்த நாற்காலியிலிருந்து எழுந்திருப்பது போல அந்த மந்திரத்தக்காவின் கணவர் எழுந்து எங்களை வணங்கினார். நான் இன்னார் என்று சொல்லிக்கொண்டேன். உங்களை 2 வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியில் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவருக்கு அடையாளம் காண முடியவில்லை, எங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே நாங்கள் வந்திருக்கிற சத்தம் கேட்டு அவருடைய துணைவியார், அவரும் படுக்கையில் இருக்கிறவர், எழுந்து வருகிறார். இவ்வளவு அமைதியான ஒரு மனிதருக்கு மிகவும் படபட என்று பேசுகிற, உற்சாகமாக இருக்கிற அந்த மந்திரத்தக்கா எங்களுடன், தெரியுமே நீங்கள் வள்ளி மாப்பிள்ளை தானே, அப்படி இப்படின்னு பேசிட்டு ரொம்ப அருமையாக பேசிகிட்டே இருக்கிறார். சரி, எல்லாம் முடிந்தது, நாங்கள் புறப்படுகிறோம். ஒரு 80-84 வயது மனிதர், இதுவரைக்கும் ஒரு சொல் கூட பேசாத, நான் என்ன பேசுகிறேன் என்று புரியாத ஒரு மனிதர். எனக்கு அவரை வணங்க வேண்டும் போல் இருந்தது. நாம் பேசுகிறவர்களை எல்லாம் வணங்க வேண்டாம் நண்பர்களே, உறக்க பேசுகிறார்களே அவர்களையெல்லாம் வணங்க வேண்டாம் நண்பர்களே. இதுபோல் எதுவுமே பேசாமல் 84 ஆண்டுகள் வாழ்ந்த முதிர்ச்சியுடன் அல்ல, முதிர்ச்சியுடன் இருக்கிற ஒரு மனிதரை எனக்கு வணங்க வேண்டும் என்று தோன்றியது.
நான் அவருடைய 2 பாதங்களையும் தொட்டு நான் வணங்கினேன். அப்போதும் அவர் எந்த சலனம் அடையவில்லை, எந்த மிகை உணர்ச்சியும் கொள்ளவில்லை. அப்படியே நின்றார். ஒரு சிலை போல நின்றார். நம்மை போல ஏங்கிக் கொண்டே இருக்கிற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கை ஒரு கட்டத்திலே இப்படி சிலை போல நிறுத்தும் போலவும், அல்லது சிலை போல நிறுத்தினவர்களை வணங்குகிற ஒரு தருணம் நமக்கு வாய்க்கும் என்று நான் நினைத்து கொண்டேன். நான் மறுபடியும் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தேன். மறுநாள் மாலை நான் நீலபத்மநாபனை பார்க்கிறேன். நீலபத்மநாபனுடைய முகவரி எனக்கு தெரியாது, கண்டுபிடித்தோம். எழுத்தாளர்களின் முகவரியெல்லாம் கண்டுபிடிக்கும்படியாகவும் தேடி அடையும்படியாகத்தானே இருக்கிறது. நாங்கள் கண்டுபிடித்தோம், தேடி அடைந்தோம். மிகுந்த பூந்தொட்டிகளும் பூஞ்செடிகளும் இருக்கிற ஒரு முன்பகுதிக்கு அடுத்த அறையிலே அவர் இருக்கிறார். மிகுந்த மெலிந்த, நான் பார்த்த தலைமுறைகள் கால, தேரோடும் வீதி கால, எல்லா கால அல்லது சமீபத்தில் சாகித்ய அகாடமி வாங்கிய அவருடைய நாவலின் காலத்தில் பார்த்ததையெல்லாம் விட மிகுந்த தளர்வுடன் இருந்தார். நான் பூஞ்செடிகள் இருக்கிற பக்கமாக பார்த்து கொண்டே அவருடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியுமே, அவர் எப்போதுமே தாடி வைத்திருக்கிறவர். இப்போது வெள்ளிக்கம்பி போல் நரைத்திருக்கிறது. நீலபத்மநாபனுக்கு முகத்தை பார்த்து பேசுகிற பழக்கம் கிடையாது. வேறொரு பக்கமாக பார்த்து கொண்டு பேசுவார். ஆனால் அவருடைய குரல் கூட சன்னமானது. நான் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நரைத்த தலை, நரைத்த தாடி, அவருடைய உடல் மொழிகள், அவர் நெற்றியிலே, அகன்ற நெற்றியிலே, இடது நெற்றியிலே ஒரு நரம்பு நெழிந்து கொண்டே இருக்கிறது. புடைத்து 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 நெழிந்து கொண்டே இருப்பதை நீங்கள் யாரை பார்த்தீர்கள்? நீங்கள் நீலபத்மனை பார்த்தீர்களால் உங்களால் வரைய முடியுமா என்றால், நான் இப்போது என்னால் வரைய முடியும் என்று சொல்லக்கூடியது அவருடைய நெற்றியில் புடைத்து நெழிந்து கொண்டிருந்த நரம்பைத்தான் நண்பர்களே. அந்த அளவிலே அவருடைய உபாதைகளை பற்றி, அவருடைய கண்வலியை பற்றி, அவர் புத்தகங்களை பற்றி, ஐயப்ப பணிக்கரை பற்றி, இப்படியாக அவர் சார்ந்த அவருடைய கட்டுரை தொகுப்பில் சார்ந்து மலையாளத்தில் வெளிவந்திருக்கிற விமர்சனங்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரையும் நான் வணங்கிவிட்டுத்தான் கிளம்பினேன். மறுநாள் இதே போல நீலபத்மனிடம் ஆமாதவனுடைய முகவரியை கேட்டோம். ஒன்றும் சிரமம் கிடையாது, நீங்கள் அவர் பேரை சொன்னால், அண்ணாச்சிக்கு இப்போ நல்ல பேர், சாகித்ய அகாடமி வாங்கின பிறகு நீங்கள் ஊரை போய் அந்த பகுதியில் கேட்டாலே சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சிரமம் இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் நம்பினோம். மற்றெல்லா மனிதர்களையும் விட படைப்பாளின்னு சொல்லி எனக்கு முக்கியமல்லவா, நம்ப தகுந்ததல்லவா, நம்பினேன். அதே போல் நானும் இன்னொரு உணவரும், நல்ல மழை, குற்றாலத்திலே சாரல் போல மிகுந்த சாரல் தினங்கள் தோங்கிவிட்ட ஒரு அனந்தபுரி காலை அது. நாங்கள் போகும்போது அந்த 158A என்கிற வீட்டை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாங்கள் ஆட்டோ நிறுத்தங்களிலே கேட்டோம், மருந்தகங்களிலே கேட்டோம். மாதவன் அண்ணாச்சி வீடு தெரியுமாண்ணா? மாதவன் அண்ணாச்சியா அப்படின்னு சிரிக்கிறான். திருவனந்தபுரத்துக்காரர்களுக்கு அண்ணாச்சி என்றாலும் பாண்டி என்றாலும் சற்று இழப்பம். அவர்கள் சிரிக்கிறார்கள். சரி, நம்முடைய மனிதர்களை நாம் தானே தேடி அடைய வேண்டும் என்று நாங்கள் விசாரித்து கொண்டே போகிறோம். அவருடைய தொலைபேசி அண்ணனுக்கு இருந்ததால் நாங்கள் தொலைபேசி பேசுகிறோம். அவருடைய மகள் நான் வாசலில் நிற்கிறேன், இந்த தெரு வழியாக வந்தால் எந்த இடத்தில் கடைசியில் இருக்கிறதுன்னு சொல்லுவார். நாங்கள் அடைந்து விட்டோம். மேலே போகிறேன். மேலே போனால் நான் பார்த்த மாதவனா, கடைத்திருக்கதைகள் எழுதிய மாதவனா, 8வது நாள் எழுதிய மாதவனா, மோகபல்லவி எழுதிய மாதவனா? அது 84 வயது. 84 வயதில் அவரால் இருக்க முடியவில்லை, நடமாட முடியவில்லை. தள்ளாடுகிறது உடம்பு. அவருக்கு எங்களுக்கு அருந்த கொடுத்த காப்பி கோழை, அது ஒரு பீங்கான் கோழை. எல்லா பீங்கான் கோழையும் போல அதில் ஒரு வளைவு இருக்கும் இல்லையா, பிடிதரத்திற்காக. அந்த பிடியை அவர் தவிர்க்கிறார். ஏனென்றால் அந்த 2 விரல்களாலும் அந்த கோப்பை அவரால் ஏந்த முடியவில்லை. மொத்தமாக பிடித்து 2 முறை அந்த காப்பி திரவமாக அவருடைய மடியில் சிந்துகிறது. அதையும் அவர் துடைத்து கொண்டே பேசுகிறார். மாதவனுடைய பேச்சு எனக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அவர் மொழியை பற்றி பேசுகிறார். தன்னை பற்றி அவர் பேசவே இல்லை. ஜானகிராமனை பற்றி பேசுகிறார். அவருக்கு அந்த சிலிர்ப்பு என்ற கதையின் ஞாபகம் வரவில்லை. ஒரு பச்சை பிள்ளையை கூட்டிட்டு ட்ரெயினில் ஒருத்தி போவாங்களே அப்படின்னா நான் எடுத்து கொடுக்குறேன், ஐயா இது சிலிர்ப்பு என்று.
செழிப்பை பற்றி பேசுகிறார், நாஞ்சில் நாடனை பற்றி பேசுகிறார். இப்படியாக தனக்கு வெளியே இருக்கிற அனைத்தையும் பற்றி பேசுகிறார். வம்சியின் கேவி சைலஜா மொழிபெயர்த்த அந்த நிலம்பூத்த என்ற அந்த மோகன் அந்த மொழிபெயர்ப்பு சமீபத்தில் வந்த மொழிபெயர்ப்பை பற்றி பேசுகிறார். அந்த புத்தகத்திலே என்னுடைய தந்தையாரெல்லாம் எழுதுவது போல் அந்த மிகுந்த ஒரு 4-5 வரிகளிலே அந்த புத்தகத்தை பற்றிய குறிப்பு எழுதியிருக்கிறார். அவர் என்னை பேசுவதை விடைபெறுவதை விரும்பவே இல்லை. ஆனால் நான் அன்று புறப்பட வேண்டியது இருந்ததால் எப்படி எவ்வளவு பணிவுடன் அல்லது எவ்வளவு நாகரிகத்துடன் விடைபெற முடியுமோ அவ்வளவு விடைபெற்று கொண்டு வருகிறேன். அவரையும் நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அவர் 2 கைகளையும் உயர்த்தி மிகுந்த நிறைவோடு ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பது என்று தானே அர்த்தம். அந்த சொல்லைத்தான் நான் சொல்ல வேண்டும். மனோகரம் மங்களகரமான என்ற ஒரு சொல்லை சிதம்பரநாதன் மொழிபெயர்த்திருக்கிறார் தாய் நாவலில். ஆனால் ரஷ்யாவில் மங்களகரம் என்ற வார்த்தையே கிடையாது என்று பாரதி கிருஷ்ணமார் சொன்னார். ஆனால் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நம்மிடம் உண்டு தானே. ஏனென்றால் ஆசீர்வதிக்கிற மனிதர்கள் நம்ம இருக்கிறார்கள் தானே. எனவே அவர் என்னை ஆசீர்வதித்தார் என்றே நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த நிறைவோடு நான் படி இறங்கி வரும்போது தோழர்களை படைப்பாளி அல்லது படைப்பாளி என்றெல்லாம் படைப்பாளி அல்லாதவன் என்றெல்லாம் கிடையாது. எல்லோரும் அடிப்படையில் மனிதர்களாகவே தானே இருக்கிறோம். அவர் எங்களை வழி அனுப்பிவிட்டு அந்த படியறையில் நின்று எங்களை பார்த்து போங்க படியில் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நாங்கள் இருசக்கர வாகனத்தில் போயிருந்தோம். கீழே இருக்கும்போது என்னுடைய உறவினர் சொல்கிறார், மேலே அவர் நின்று கையை காட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறார். நினைத்து பாருங்கள், ஒரு 84 வயது படைப்பாளி ஒரு சிறு குழந்தையை போல, டோட்டோசான் வருகிற குழந்தையை போல மேலே இருந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் காத்திருந்து கையை அசைக்கிறார். அழியாத சித்திரம், அழியாத சித்திரம். அவன் சாலைப்பட்டாணி, நான் சாலைப்பட்டாணியாக இருந்திருக்கலாகாதா? அவருடைய கடைத்தரு கதைகளிலே விஜய அலுமினியம் அல்லது செல்வி அலுமினியத்தில் நான் ஒரு சுமட்டுக்காரனாக நான் இருந்திருக்கலாகாதா என்றெல்லாம் எனக்கு தோன்றியது. ஒரு சிறு குழந்தை முகம், கையசைக்கிறார், கையசைக்கிறார். மனிதர்கள். ஆக நண்பர்களே, நான் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். நான் மறுபடியும் அந்த முகநூலிலே பதிவிட்டது போல நான் எழுத்து கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன் என்று நான் முகநூலிலே ஒரு பதிவிட்டிருந்தேன். மறுபடியும் இந்த நல்ல பங்கேற்பின் நிறைவிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதும் மீண்டும் அதே தான். நான் எழுத்து கூட்டியாவது மனிதர்களை படித்துக் கொள்கிறேன். அப்படி படித்த மனிதர்களை நான் எழுத்து கூட்டியாவது உங்களுக்கெல்லாம் எழுதி காட்டு விடுகிறேன். மனிதர்கள், மனிதர்கள், மனிதர்கள். நன்றி, வணக்கம். முதல்ல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி எல்லாம் சமத்காரமான பதில்கள் சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை. நான் எழுதுகிறவன் மட்டுமே சமத்காரமான கெட்டிக்காரத்தனமான பதில்கள் அல்லது அறிவு சார்ந்த பதில்களை தயவு செய்து என்னிடம் எதிர்பார்க்கவே வேண்டாம். எனக்கு கோட்பாடுகளை பற்றியோ சித்தாந்தங்களை பற்றியோ விதந்தோதவும் விரித்துரைக்கவும் என்னிடம் எந்த சொற்களும் இல்லை. என்னுடைய படைப்புகள் சார்ந்தது அல்லது பொதுவான படைப்புகள் சார்ந்த உங்களிடம் கேள்விகள் இருக்குமெனில் தயவு செய்து என்னிடம் கேளுங்கள். நான் உங்களுக்கு மிக நெருக்கமானவனாக இருப்பேன். என்னுடைய பதில்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிற அல்லது நீங்கள் அறிந்த உங்களுடைய ஒரு கல்வெட்டிலே உட்கார்ந்து உங்களுடைய சிநேகிதனுடன் பேசுகிற ஒரு நேரத்து பதிலாக என்னுடைய பதில்கள் இருக்கக்கூடும். நான் பதில் சொல்ல தெரியாதவன். ஏனென்றால் எனக்கு கேள்விகளும் கேட்க தெரியாது. சார், உங்கள் கதையில் அந்த கதை சொல்கிறவங்க அந்த கதையிலே இருந்தாலும் அவங்க அந்த கதையில் அதிகமாக பேசுகிறதே இல்லை. அவர் கதையில் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கிறத அப்சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்கார். அதனால் எதனால மறுபடியும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு சிறு கதை இல்லையா, பொதுவான உங்களோட கதையில் அந்த கதை சொல்கிறவர் நரேட்டர் அவர் கதையில் எங்கேஜாக இருந்தாலும் அவர் ஜாஸ்தி பேசுகிறதே கிடையாது. எப்பவுமே அவர் சுற்றி இருக்கிறவங்களே ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருக்கேன். ஒரு கதை கதை சொல்லியின் மூலமாக அறியப்பட்டால் என்ன, அல்லது அவன் கதையின் இடையே வருகிற பாத்திரங்களின் மூலமாக அறியப்பட்டால் என்ன, உங்களுக்கு அந்த கதையின் மத்தியிலிருந்து என்ன கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். என்னுடைய பாணி நேரடியாக ஒரு கதை சொல்லியாக நான் தன்மையிலே சொல்கிற கதைகளாகத்தான் என்னுடைய கதைகள் இருக்கும். அந்த பாத்திரங்கள் சொல்கிற கதைகளாக இருப்பது என்னுடைய கதைகளிலே மிக குறைவு. கதைகள் சொல்லப்பட வேண்டும், அது யார் மூலமாக சொல்லப்பட்டால் என்ன. உங்களிடம் என்னுடைய ஒரு சிறுகதையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்
அதிலிருந்து ஒரு கதை கிடைக்கிறது அல்லவா, அல்லது அதிலிருந்து ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி உங்களுக்கு கிடைக்கிறாள் அல்லவா, அல்ல அதிலிருந்து ஒரு சிறிய தருணம் உங்களுக்கு வாய்க்கிறது அல்லவா, அது போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஐயா வணக்கம். சமீபத்தில் ஒரு நாவல் ஒரு சிறுகதை. அதில் ஒரு 2 தோழிகள், ஒரு தோழி ஒரு காதலனோட போயிடுறப்புல, அது வீட்டில் அவள் தோழி வீட்டில் சொல்கிறப்புல, அவங்க தம்பி போய் தேடி போய் அவளை கூட இட்டு வீட்டில் சேர்த்துறப்புல, அந்த அவள் தோழி சாலாக்கா. அப்புறம் அவளோட தோழி அவங்ககிட்ட எந்த ஒரு உரம் வச்சுக்கிற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. அந்த நிலையில் இவன் நல்லா ஒரு அக்கான்னு ஒரு இதுவாக பழகிறான். அவங்களுக்கு கல்யாணம் போயிடுது, இவங்க கல்யாணம் போயிடுது. அவங்க திரும்பி மறுபடியும் ஒரு சுச்சுவேஷனில் ஊருக்கு வராங்க. இந்த அக்கா அவளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அவங்க பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ தான் இவன் போய் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா சாலாக்கா போய் பார்க்கலாமா? அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லைடா நீ போய் பாரு, அவங்க மாசமாக இருக்கிறாங்க, நான் ஒரு இதை பட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அப்புறம் பார்க்குறேன். அப்புறம் எங்கள் அப்பா தான் கேட்குறான், அம்மா அக்காவுக்கு இது தெரியுமா இந்த விஷயம், அவங்க மாசமாக இருக்குது? அவளுக்கு 5வது விரலே தெரியாதுடா, அவள் எங்கே 6வது விரலை பார்க்க போகிறா? அந்த இடத்துல தான் எனக்கு 6வது விரல் எப்படி? ஐயோ, நீங்கள் இப்போ இவ்வளவு புரிஞ்சுட்டு 5வது விரல் தெரிஞ்ச 5 விரலே தெரியாதடா, அவருக்கு 6வது விரல் எங்கே தெரிய போகுதுன்னு சொல்கிறது தானே கதையே. அதான். ஆமாம், அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அவ்வளவு கதையை புரிந்தவர்களுக்கு அந்த 6வது விரலை புரியாதா என்ன? கதை எழுதுகிறவர் 6வது விரலை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த 6வது விரலுங்கிறத பற்றி அவன் ஏற்கனவே அந்த கதைகள் பூராவும் அவனுக்கு அந்த 6வது விரல் முளைக்கிற சம்பவங்கள் பூரா அதில் வந்துடும். இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா, அந்த கதாபாத்திரம் ஃபுல்லாக அவனோட நேம் எது, அவன் பேரை எதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு அந்த சாலாக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அந்த ஒரு எழுத்துல அந்த சாலாக்கா இவங்க அம்மா கிட்ட சொல்லலாம், சேது கடிதம் எழுதியிருந்தான் சந்தோஷமாக. அதையும் பொதுவாக நிறைய கதைகள் உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்து பேரே வர மாட்டேன். கதாபாத்திர பேர் வைக்கணுங்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா பொதுவாக கதாபாத்திரம்னா பொதுவாக பேர் இருக்கும், இதில் இல்லை. அதுதான் கேட்டேன். எனக்கு இது பதில் சொல்ல தெரியல. எனக்கு ஒரு கதை நான் என்னுடைய எழுத்துப்பாணியில் சொல்ல போகிறதுனால் கதைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமா, அல்லது என்ன பெயர் வைக்கணும், அல்லது இதுதான் இவனுடைய பெயர், அல்லது இதுதான் இந்த இந்த பிரதேசத்தில் புழங்குகிற பெயர் எங்கெல்லாம் நான் தீர்மானிக்கிறதே இல்லை. அந்த கதைக்கு எது தேவையோ அந்த கதையை அந்த பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது அல்லது தேர்ந்தெடுக்காமல் விட்டு விடுகிறது. உலகத்தில் பெயர் இருந்தும் அனாமதேயமாக எத்தனை பேர் இருக்கிறான். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய எல்லா கட்டுரைகள் நாவல்கள்லையும் இயற்கை சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு நிகழ்வில் அதை கொண்டு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புறாவுடைய இறகாக இருக்கட்டும், இல்லை ஒரு பூவோடைய வாசனையாக இருக்கட்டும், இல்லை அதோடைய நிறமாக இருக்கட்டும், இல்லை இலையை பற்றியோ திருப்பி திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. இது எதனால் இந்த மாதிரி உங்களுடைய இதில் எழுதுறீங்க? அதே மாதிரி ஒரு சுக அனுபவத்தை எப்பயுமே கொண்டு வரீங்க. ஒரு பூஞ்சோலைக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு வாசித்தாலும் அதை உள்ளே கொண்டு வர மாதிரியே இருக்கும். அது பிளான் பண்ணி பண்ணுறதா, இல்லை அப்படியே தானாக ரசவாதத்தில் உருவாக்கப்படுதா? கிருஷ்ணா தானே உங்கள் பேர் இல்லையா? கிருஷ்ணா. எழுத்தாளன் அவனுடைய பாத்திரங்களில் அவனுடைய கதைகளில் வலிந்து எந்த மரத்தையும் நடுவதில்லை, எந்த பறவையும் பறக்க விடுவதில்லை. இப்போ கீரா நீங்கள் எழுதுறாருன்னா அவர் அவர் சோழக்காட்டை பற்றி தான் அவர் எழுதுவார். சோழக்காட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னு கீராவிட நம்ம கேட்க முடியாது. எது எழுத்தாளனுடைய உலகமோ அதைத்தான் அவன் எழுத முடியும். என் வீட்டில் வேப்ப மரங்கள் இருந்தானா அந்த வேப்ப மரத்தை பற்றி நான் எழுதுவேன். இதுல ஒரு கடலூர் பக்கத்தில் இருந்தாருன்னா ஒரு பலாப்பழத்தை பற்றி தான் கண்மணி குணசேகரன் எழுதுவார். நீ ஏன் கண்மணி குணசேகரன்ட்ட போய் நீ ஏன் பலாப்பழத்தையே பற்றி எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நான் ஒரு முருங்கை மரம், இவர் பிரபஞ்சன் பிரம்மம்னு ஒரு கதை எழுதியிருந்தாருன்னா அவர் வீட்டில் ஒரு முருங்கை மரம், அது பக்கத்தில் நிறுத்துகிற ஒரு சைக்கிள் அவருடைய வாழ்வில் பதிஞ்சிருக்கு. நீ என்னையா போய் முருங்கை மரம்லாம் எங்கேயோ போயிடுச்சு, நசுக்கூட்டான்லாம் காணாமலே போயிடுச்சு, நீ போய் பிரம்மத்தை பற்றி முருங்கை மரத்தை பற்றி எழுதிட்டுக்கன்னு நம்ம கேட்க முடியாது. அப்புறம் நான் இப்படி எழுதுவதும், இப்போ நான் எழுதுகிறவன், எனக்கு ஒரு முகவரி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்றால், நான் என்னுடைய கதைகளிலே காட்டியிருக்கிற மரங்களை அடையாளமாக வைத்து என்னுடைய வீட்டை தேடுகிறவர்களும் இருக்கிறார்கள். இவர் வீட்டு முன்னால் 2 அரளி செடி இருக்கும், ஒரு கல் தொட்டியில் குருவி தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாரு, அப்புறம் அந்த பக்கம் நந்தியாவட்ட செடி இருக்கும்,
அப்புறம் அந்த பக்கம் ஒரு தெற்கு பக்கத்தில் எழுதியிருப்பார் ஒரு மரமல்லி இருக்கும். இதை வச்சுட்டு வீடை கண்டுபிடிக்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு வரைபடம் என்பது வந்து எழுத்தாளன் வந்து அந்த அந்த கதைக்கு எது தேவையோ அந்த வரைபடத்தை தான் அவன் வரைகிறான். அது வலிஞ்சு எதையுமே அவன் செய்ய மாட்டான். வலிஞ்சு எப்படி செய்வான்? ஒரு படைப்பாளி வந்து எதையுமே வலிஞ்சு செய்ய மாட்டான். உணர்வுபூர்வமாக உடனடியாக செய்வானே தவிர, தீவிரமாக செய்வானே தவிர வலிஞ்சு செய்ய மாட்டான். வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் உங்கள் எழுத்து மென்மையாக இருக்குது, உங்கள் பேச்சும் மென்மை ரொம்ப ஏதோ இது இந்த மாதிரி நான் பேசி கேட்டதில்லை. இந்த மென்மை வர என்ன காரணம்? நீங்கள் எழுத்தான நானா இல்லை உங்கள் வீட்டிலேருந்து வந்ததா? இவ்வளோ மென்மையாக பேசுனது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மென்மை எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? மென்மையாக பேசுனா நீங்கள் மென்மையாக இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இல்லைங்க, இல்லை அது சும்மா வந்துடாதுல்ல. மென்மைனா எவ்வளோ நாள் கண்டினியூவாக நடிக்க முடியாது ஒரு விஷயத்தை, அது உண்மையாக வரும். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து குறுக்குத்தர படித்தவர்கள் இருந்துட்டு தண்ணி என்ன எவ்வளவு தெளிவாக போகுது, ஆறு இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆறு என்றாலும் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி 6 மாசடைந்த ஆறும் இருக்கும் இல்லையா? ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு விதமாக இருப்பான் இல்லையா? அவன் குடும்பம் சார்ந்து என்னுடைய குடும்பத்தில் 3 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. நான் தான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய இன்னொரு தம்பி வேறு மாதிரி இருப்பார், இன்னொரு அண்ணன் வேறு மாதிரி இருப்பார். அது எப்படி வாய்க்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து மரபியல், அணுவியல் அப்படிலாம் நமக்கெல்லாம் ஜீன் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. எது நமக்கு தந்தது அப்படிங்கிறது. அப்புறம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, அநேகமாக நான் எடுத்துக்கொள்ளலாமா என்னுடைய கதைகளை ஒரே ஒரு சிறுகதையாவது அல்லது ஒரே ஒரு கவிதையாவது நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா எனக்கு இந்த இந்த நிகழ்வு எனக்கு முக்கியமான நிகழ்வு. நான் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பங்கெடுத்ததில்லை, இவ்வளவு நேரம் நான் பேசினதும் இல்லை. ஆனால் மிகுந்த நிறைவாக நான் இருக்கிறேன். எனக்கு முக்கியமான நிகழ்வு என்னென்னா வந்து சமீப காலமாக என்னுடைய 2011 என்னுடைய பதிப்பாளர் என்னுடைய அத்தனை தொகுப்புகளையும் தனித்தனி தொகுப்புகளாக போட்ட காலத்தில் இருந்தது, அல்லது விகடனில் அகம்புறம் வந்ததற்கு பின்னால் இருந்து என்னுடைய வாசகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எப்படி வாசகர்களாக இருக்கிறார் என்றால், அவருடைய வயது கிட்டத்தட்ட 25 30 வயதுகளாக இருக்கிறது. பெரும்பாலும் பொறியியல் சார்ந்த அல்லது கணினியில் சார்ந்த வாசகர்கள் எனக்கு சமீப காலங்களிலே அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு 70 வயது என்றால் நான் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய தலைமுறையை தாண்டி ஒரு 3வது தலைமுறை அடைகிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோவையிலே ஒரு புத்தக திருவிழாவிற்கு இதே போல் ஒரு சிறிய பங்கெடுப்பிலே போய் பேசிக்கொண்டிருக்கிற போது வழக்கமாக நிகழ்வது தானே, மேடையை விட்டு இறங்கியதும் ஒரு கல்லூரி இளைஞர் என்னிடம் வந்து கையெழுத்துக்காக வந்தார். அப்போது தான் என்னுடைய நாபிக்கமலம் தொகுப்பு அப்போது தான் வெளிவந்த அந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி. அவருக்கு மிஞ்சி போனால் 20-21 வயது இருக்கும். நாபிக்கமலத்தின் 3 பிரதிகளை அவர் வைத்திருந்தார். 3லும் கையெழுத்து கேட்டார். என்ன தம்பி இது 3 புத்தகத்தை கேட்குறீங்களே அப்படின்னா, சார் 1 எனக்கு, இன்னும் 2 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் அப்படிங்கிறான். ஒரு 21 வயது பையனுக்கும் அல்லது 21 வயது சகாக்களுக்கும் என்னுடைய நாபிக்கமலம் போய் சேரும் என்றால், என்னை விட மகிழ்ச்சி உள்ள ஒரு படைப்பாளி யாருமே இருக்க முடியாது. சரித்திரம் இல்லை, வரலாறும் சரித்திரமும் சிரிப்பதற்குரியது அல்ல. ஆனால் நான் நாவலே எழுதவில்லை, அப்புறமா எப்படி சரித்திர நாவல் எழுத போகிறேன்? நாவலே எழுதவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது இல்லையா, அதை வேண்டுமானால் எழுதலாம். ஒவ்வொரு மனிதர் பெரும்பாலும் ஆட்டோஃபிக்ஷன் மாதிரி தானே இப்போ எழுதுகிறோம். எல்லாருமே வந்து அவருடைய கதைகளே அவங்க எழுதிட்டு இருக்காங்க. கோபல்ல கிராமம்னு ஒரு கதை எழுதினீங்கன்னா, கோபல்ல கிராமம் அவருடைய இடைசவல் கிராமத்தினுடைய கதை. அப்படி ஒவ்வொரு நாவலையும் எழுதினாலே அவங்களுடைய வாழ்வு தானே. கண்மணி குணசேகரன் வந்தாரங்குடி என்று எழுதினால் அல்லது பணிமனை சாலை என்று எழுதினால் அவருடைய கதை தானே. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மாம்பழத்திலேருந்து வடபழனிக்கு போய் நடக்கிறதா இருந்தாலும், அப்போது என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த சமீபத்தில் 20-25 வயது மாணவர்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னா, அழகியல் வந்து நம்மளை விட்டு ஸ்லோவாக பிரிஞ்சு போயிட்டுருக்கு வெளியே. அதனால் அந்த அழகியலை
மறுபடியும் அது ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கூட அந்த திருவனந்தபுரத்துக்கு போனபோது ரசித்த ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறீங்க. அதனால் உங்களுடைய இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அழகியல். உங்களுடைய வெளிப்பாடுகளே ஒரு அழகியல் தான். அதனால் இந்த அழகியல் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை மற்ற எழுத்தாளர், அதுக்காக நான் மற்ற எழுத்தாளர்களை கம்பேர் பண்ணல, மற்ற எழுத்தாளர்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி அழகியலை நான் விரும்பினால் எனக்கு உங்களை பிடிக்கிறது, அவ்வளவுதான். அழகியலை உண்டாக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். உங்களுக்கு, நீங்கள் ஒரு நகரப்புறத்தில் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பால்கனியில் நீங்கள் 2-3 தொட்டி செடிகளை வைத்திருப்பீர்கள் என்றால், அந்த தொட்டி செடி எத்தனை பூ பூக்கிறதோ அத்தனை பூக்களை சார்ந்த அழகியல் மட்டுமே அந்த குடியிருப்பில் இருக்கிறவருக்கு இருக்க முடியும். என்னை போன்றவர்கள் அல்லது மாநகரம் சாராத, நகரம் சார்ந்த அல்லது இரண்டுக்கும் மத்தியிலான திருநெல்வேலி போன்ற இடங்களில் இன்னும் நாங்கள் பார்ப்பதற்கான மரங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன. அதை சார்ந்த அழகியல் தானாகவே நிகழும். அந்த அழகியல் வந்து தானாகவே நிகழும். ஒரு வேப்பிலையை உங்களால் வரைய முடியுமா என்றால் என்னால் வரைய முடியும். ஒரு 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 வேப்பம்பூவை உங்களால் வரைய முடியுமா என்று கேட்டால் என்னால் வரைய முடியும். ஒரு காக்கை சிறையை பாரதி பாடியது போல என்னால் வரைய முடியும். ஆனால் நீங்கள் எது அழகியல் அல்லது எது என்னுடைய அடையாளம் என்று சொல்கிறீர்களோ அதே அழகியலுக்காக என்னை விமர்சிக்கிறவரும் இருக்கிறார்கள். சார், உங்கள் கவிதையை பற்றின ஒரு கேள்வி. சுந்தர ராமசாமி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஒரு கவிதையை புரிஞ்சுக்கணுன்னா அந்த கவிஞர் எந்த இடத்துல உட்காந்து எழுதுறாரு, எந்த நேரத்தில் எழுதுறாரு, இதை நம்ம கணிஷ்டனால அந்த முடிச்சுகளை அவிழ்த்துறான்னு. நீங்கள் இப்போ சொன்னீங்க, நான் அது வந்து காலையில் எழுதுவேன், இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. காலையில் நடைப்பயிற்சி போகும்போது எழுதுவேன், அந்த மாதிரி. இதெல்லாம் நாங்கள் வாசிக்கும் போது ஓகே இவர் காலையில் எழுதியிருக்கலாங்கிற மாதிரிலாம் நாங்கள் எப்படி சார் அந்த உங்களுக்கு என்னுடைய கவிதைகளை படிக்கும்போது அது காலையில் எழுதப்பட்டது, நம்ம சம்பூர்ண ராமாயணத்தில் பாட்ட பாடுமா, இது காலையில் பாடும் ராகம் அப்படிலாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னதுனால தெரியுது. இப்போ மனுஷபுத்திரனுக்கு அல்லது மனுஷபுத்திரனை போன்ற வேறு சில கவிஞர்களுக்கு எழுதின நேரம் 11:03 அப்புறம் 11:21 என்றெல்லாம் அவர்கள் தேதியிட்டு மணியிட்டு எழுதுகிறார்கள். அதனால் அது அந்த நிசி சார்ந்தது அல்லது வந்து பகல் சார்ந்தது என்றெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த நேரத்தை குறிப்பிடாமல், அந்த தேதி கிழமையை குறிப்பிடாமல் எழுதப்பட்டாலும் ஒரு கவிதை என்ன உணர்வை வாசகனுக்கு உண்டாக்குறதோ அந்த உணர்வு மட்டுமே அந்த கவிதையிலிருந்து கிடைக்கிற அவனுடைய கவிதை. நான் காலையில் எழுதுகிறேன் உங்களுக்கு சொன்னதால் அது காலையில் எழுதப்பட்டது என்று நீங்கள் உணர்வீர்களே தவிர, ஒரு புத்தகமாக அல்லது தனி கவிதையாக அதை வாசிக்கிறவனுக்கு அது காலையா மாலையா, நேர மயக்கமா அல்லது நேர முயக்கம் எதுவுமே அவனுக்கு இருக்காது. நன்றி ஐயா. நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை வழங்கிட நமது அருமை சகோதரர் திரு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வாரந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வரும் பொன் மாலை பொழுது இலக்கிய ஆளுமை நிகழ்ச்சியின் இன்றைய தினம் என்னுடைய கடந்த வாரம் என்ற தலைப்பில் திரு வண்ணதாசன் அவர்கள் மிகவும் உயிரோட்டமாக உரையாற்றியுள்ளார்கள். ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், என்னுடைய ஏதாவது ஒரு புத்தகமாவது இந்த நூலகத்தில் இருக்குமா என்று. இங்குள்ள வாசகர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, கிருஷ்ணன் வைத்த வீடு என்ற சிறுகதை தொகுப்பாலும் இன்ன பிற படைப்புகளாலும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெருமை தேடிக் கொண்டுள்ளது என்பதை இந்த இனிய தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். திரு ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், இன்ன பிற படைப்பாளிகளை நினைவுபடுத்திய திரு வண்ணதாசன் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு உரையாற்ற வருகை தந்தமைக்கு இந்த நூலகம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பொது நூலகத்துறை இயக்குனர், சென்னை மாவட்ட நூலக அலுவலர், அண்ணா நூற்றாண்டு நூலகர்கள், நிர்வாக பணியாளர்கள், பொது நூலகத்தை சார்ந்த நூலகர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலக சார்பில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.